பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில நமக்கு ஆண்டவர் அநேக சத்தியங்களை கத்துக் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு தெரியாத காரியங்கள், இல்ல நம்ம சொந்த வாழ்க்கையில மாத்திக்க வேண்டிய விஷயங்கள், இல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள், எவ்வளோ விஷயங்களை கர்த்தர் கத்துக் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதுல ஒரு தரப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்க நம்ம ஏற்கனவே கீழ்ப்படுகிற ஒரு காரியமா இருக்கும். நமக்கு நேச்சுரலாவே சில நன்மையான குணாதிசயங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த நன்மையான குணாதிசயங்களுக்கு ஏத்த மாதிரி வசனம் இருந்துச்சுன்னா, நன்றி ஆண்டவரே, நான் நம்முடைய வசனத்தின்படி ஆல்ரெடி நடக்கிறதுக்கு நீங்க கிருபையை கொடுத்திருக்கிறீங்கன்னு சொல்றோம். இல்ல நம்முடைய குணாதிசயத்துக்கு ஆப்போசிட்டான வசனங்கள் ஆண்டவர் கொடுத்து, நீ மனம் மாறு அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல நீ இந்த காரியத்தை மாத்திக்கணும், இல்ல இந்த சத்தியத்தை நீ புரிஞ்சுக்கணும், இல்ல நீ ஏற்கனவே கடைபிடிச்சிட்டு இருக்கிறது சத்தியம் கிடையாது, அதுல நீ வெளியில வரணும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது, நம்ம அநேக காரியத்துல கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகள் தான். பட் உடனே நம்ம கீழ்ப்படிஞ்சோமா அப்படின்னு நம்முடைய பழைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம கீழ்ப்படிந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு சத்தியத்தை அறிவித்த பிறகு, இல்ல ஆவியின் கனிக்குரிய குணாதிசயங்களை நமக்கு தெரியப்படுத்தின பிறகு, எதெல்லாம் மாத்திக்கணும்னு கர்த்தர் சொன்னாரோ அவை எல்லாவற்றையும் நம்ம உடனே கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா, இல்ல கொஞ்சம் கால தாமதம் எடுத்து நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? ஏன்னா உடனே கீழ்ப்படிவதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேதத்துல கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். லூக் 11:28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப வசனத்தை நம்ம காதுல கேட்டா மட்டும் பத்தாது, அதன்படி செய்யணும்னு சொல்றாரு. அவர்கள் மாத்திரமே கண்மலையின் மேல் தங்கள் வீட்டை கட்டினவர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. யாக்கோபு 1 அதிகாரத்திலே திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அப்ப நம்ம கேட்டா மட்டும் பத்தாது, அதன்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். பட் எப்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம ஆராய்ச்சி செய்ய போகிறோம். நம்ம கீழ்ப்படியணும் தான், பட் எப்படி கீழ்ப்படியணும், உடனே கீழ்ப்படியணும்னு கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு டைம் வேணும் ஆண்டவரே, என்னால உடனே எல்லாம் இந்த விஷயத்துக்கு கீழ்ப்படிய முடியாது, ஐ நீட் சம் டைம், ஐ நீட் சம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி, எனக்குன்னு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் இருக்கு, அங்கெல்லாம் வராதிங்க ஆண்டவரே, எனக்கு டைம் வேணும். பட் இதெல்லாம் வேதத்துல இருக்குதா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஜெனசிஸ் 17:23 வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஆமென். ஆமென். ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும், இதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். சோ ஆபிரகாமும் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. தன் வீட்டில் பிறந்த யாவருக்கும், எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்தது சாதாரண விஷயம் இல்ல. தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். என்னைக்கு கீழ்ப்படிஞ்சார் ஆபிரகாம்? அந்நாளில் தானே. கர்த்தர் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே கீழ்ப்படுகிறது. சோ ஆண்டவர் இன்னைக்குமே உங்களுடைய இருதயத்தின் நுனித்தோலை நீங்க எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. இந்தந்த விஷயத்துல நீங்க மாத்திக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னாக்க ஒரு பழைய ஏற்பாட்டுல மாம்சத்தின்படி இருக்கிற அந்த விருத்த சேதனம் அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு காரியமா தான் இருக்கும். பட் அது ஒருவர் தனக்கு செய்யறதே யோசிச்சுதான் செய்வாங்க, இல்ல தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யறதையும் யோசிச்சு பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் ஒரு கட்டளையை இது முதல் முறையான விருத்த சேதனத்தை நம்ம வாசிக்கிறோம். பின் நாட்கள்ல கட்டளை கொடுத்துட்டாரு, 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்ய வேண்டும் சொல்லி. பட் ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் சேர்த்து விருத்த சேதனம் செய்தது. இங்க விருத்த சேதனம் செஞ்சதை நம்ம பாக்குறத விட கீழ்ப்படிஞ்சதை தான் நம்ம பார்க்கணும். என்னைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார்? அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். அப்ப ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிஞ்சாரு, அவருக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது. பட் லோத்துக்கும் கர்த்தர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி விட்டார். நீ இந்த சோதம் குமாரா ஊரை விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னப்ப லோத்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தார். இது கண்டிப்பா போய் தான் ஆகணுமா, உடனே போகணுமா, ராத்திரியோட ராத்திரியா போகணுமா, எனக்கு வயசாயிடுச்சு, என்னோட மகள்களுக்கு நான் மருமக பசங்கள் எல்லாம் இந்த ஊர்ல தான் பாத்துருக்கிறேன், அவங்கள கூட்டிட்டு போறதா வேணாமான்னு பல சிந்தனைகள்ல ராத்திரி பூரா லோத்து நேரத்தை கழிச்சுக்கிட்டே இருக்கிறார். கடைசியில லோத்து இழந்தது என்னன்னா, தன்னுடைய மனைவியவே லோத்து இழந்துட்டார். சோ ஈவன் தோ கொஞ்சம் போர்சிபிளா கர்த்தர் கீழ்படியா வச்சுட்டார். தூதர்கள் லோத்தினுடைய கையை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்து கொண்டு ஊருக்கு வெளியில விட்டுறாங்க.
அந்த அளவுக்கு தான் ஃபோர்ஸபிளா தான் வந்துட்டு லோத்து கீழ்ப்படைஞ்சாரு. கொஞ்சம் லேட் பண்ணி கீழ்ப்படைஞ்சதுனால தன்னுடைய மனைவியை வந்துட்டு இழந்துட்டார். சொன்ன நேரத்திலே கிளம்பி போயிருந்தாருன்னா கூட அவருடைய மனைவி வந்துட்டு காப்பாற்றப்பட்டிருந்திருக்கலாம். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் 2 பேருமே கீழ்ப்படைஞ்சாங்க தான். பட் ஒருத்தர் கீழ்ப்படைஞ்ச இடத்துல ஒரு சேதம் இருந்துச்சு. மனைவி வந்துட்டு அவங்க வந்துட்டு உப்பு சிலையா மாறிட்டாங்க. அதனால பின்னாடி வந்த சாபங்களும் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். லோத்தின் பிள்ளைகள் அம்மோன் மோவாபுக்கு கர்த்தர் கொடுத்த சாபங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்கிறது. அப்ப ஆபிரகாம் வந்துட்டு அந்நாளில் தானே கீழ்ப்படைந்ததுனால ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களையும் பார்க்கலாம். வாசிக்கலாம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஜெனசிஸ் 17:26. ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். ஆமென். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். ஒரே நாளில் என்னைக்கு கர்த்தர் என்னைக்கு பேசினாரோ அன்னைக்கே அவர்கள் விருத்த சேதனம் செய்து கர்த்தருக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இன்னைக்குமே கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் நுனித்தோலை நீங்க எடுத்துருங்க. நீங்க ஏற்கனவே நம்ம கட்டிட சபையில இருக்கிறப்ப கர்த்தர் சொல்லியிருப்பாரு, நீங்க ஏற்கனவே அறிஞ்சுகிட்ட சத்தியம்லாம் வந்துட்டு அது சத்தியம் கிடையாது, இதுதான் சத்தியம்னு சொல்லியிருப்பாரு. நம்ம என்னைக்கு கட்டிட சபையை விட்டு வெளியில வந்தோம்? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்துட்டு சொல்றேன். நம்ம என்னைக்கு கட்டிட சபையை விட்டு வெளியில வந்தோம்? ஒரே நாள்ல வெளியில வந்துட்டோமா, இல்ல நம்ம கொஞ்சம் யோசிச்சோமா? ஒரு மாசம், ஒரு வாரம், 10 நாள், 2 மாசம், 3 மாசம் நம்ம யோசிச்சோமா? அப்படின்னாக்க நம்ம யோசிச்சு பண்ணியிருந்தோம்னா இனிமேட்டு நம்ம கீழ்ப்படுகிறத ஆபிரகாம போல நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இன்னைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அன்றைய தினமே நம்ம கீழ்ப்படிஞ்சாக்க அது கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கு. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமானதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் தெரியாத வரைக்கும் நமக்கு கீழ்ப்படிய முடியாது. பட் இது கர்த்தருக்கு பிடிக்கும், இது கர்த்தருக்கு பிடிக்காது, இதுதான் நம்மளுடைய ஒரே வேலை. டிசர்ன்மெண்ட் ஒண்ணுதான் நம்முடைய வேலை. எது இயேசுவுக்கு பிடிக்கும், எது இயேசுவுக்கு பிடிக்காது. இயேசுவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா உடனே கீழ்ப்படிஞ்சிட வேண்டியதான். இதுல வந்துட்டு நான் எனது அப்படின்னு பாக்குறதுக்கு வந்துட்டு எந்த விஷயமே கிடையாது. இல்ல என்னால இதை ஒத்துக்க முடியும், ஒத்துக்க முடியாது, இல்ல என் குடும்பத்துக்கு இது ஒத்து வரும், ஒத்து வராது, இல்ல எனக்கு டைம் வேணும் அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தருக்கு பிரியமா நான் உடனே செய்யறேன்பா அப்படின்னு ஆபிரகாமை போல கீழ்ப்படிவது நமக்கு நலமா இருக்கும். வாசிக்கலாம் சங்கீதம் 119 வசனம் 60. Psalm 119 verse 60. உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். ஆமென். உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். தீவிரிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவசரமா செய்யறது இல்லைங்களா? உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி எப்படி வந்துட்டு தாவீது கீழ்ப்படிஞ்சாராம்? நான் தாமதியாமல் தீவிரத்தேன். தாமதியாமல் புதிய ஏற்பாட்டிலையும் ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சான், அதுதான் அப்போஸ்தலன் பவுல். தாமதியாமல் இயேசு கிறிஸ்துவே இவர் தான் வந்துட்டு மேசியா என்று அவன் ஜெப ஆலயங்கள் தோறும் பிரசங்கிக்க தொடங்கினான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஞானஸ்நானம் எடுத்த உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்குமே கர்த்தர் நம்மளை பிரசங்கம் பண்ண சொன்னாருனாக்க 4 வசனம் தெரிஞ்சா அந்த 4 வசனத்தை நம்ம போதிக்க வேண்டியதுதான். இல்ல 10 வசனம் தெரிஞ்சா அந்த 10 வசனத்தை போதிக்கலாம். 50 வசனம் 100 வசனம் தெரிஞ்சா அந்த 50-100 வசனங்களை பிரசங்கம் பண்ண வேண்டியதுதான். பைபிள ஃபுல்லா நல்லா கரைச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போதிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்துட்டு நம்ம மற்றவர்களுக்கு வந்துட்டு பேச வேண்டியதான். தாவீது வந்துட்டு தாமதியாமல் தீவிரத்தார் அப்படின்றத வாசிக்கிறோம். பிரசங்கி 9:10 வாசிக்கலாம். எக்லீசியாஸ்டிஸ் 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. ஆமென். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கும்ன்றது நீ உணர்றியோ அதை வந்துட்டு முழு பலத்தோடு செய்ய வேண்டும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அது ஹாஃப் ஹார்ட்டட் மெஷர்ஸ் கர்த்தருக்கு வந்துட்டு பிடிக்காது. அரையும் குறையமா கீழ்ப்படுகிறது. ஏன்னா லோத்து வந்துட்டு அப்படிதான் கீழ்ப்படிஞ்சாரு. இது போகலாமா வேணாமா, இந்த இடம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வந்தோமே. ஏன்னா ஆபிரகாமும் லோத்தும் பிரிஞ்ச அந்த விஷயத்த நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாக்க இவங்க 2 பேரும் முடிவு எடுக்கிறாங்க. நம்ம 2 பேரும் சொந்தக்காரவங்க, நமக்கு இடம் பத்தல வந்துட்டு, அதனால நம்ம 2 பேரும் சொந்தம். நம்மளுடைய வேலைக்காரர்களுக்கு நடுவுல சண்டை வருது. நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன்னு சொல்லும் பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தப்ப நல்லா பசுமையா ஒரு ஊரு தெரிஞ்சது. அந்த ஊர் பக்கத்து போனாரு, அதுதான் சோதோம் குமாரா. ஆனா வந்துட்டு ஆபிரகாம் அப்படி எல்லாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கல. கர்த்தர் வந்துட்டு ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. லோத்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீ உன் கண்களை ஏறெடுத்து பார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நீ எங்கெல்லாம் பாக்குறியோ அந்த அத்தனை இடமும் உனக்கு சொந்தம். உன் கண்ணுக்கு தெரிகிற தூரம் மட்டும் அது உனக்கு தான் சொந்தம்டார். அப்ப லோத்து வந்துட்டு மாம்சத்துல தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். மாம்சத்துல வந்துட்டு நல்ல பச்சை பசேர்ந்த ஊருக்கு போயிட்டு, சோ கர்த்தருக்கு எது பிரியம் இல்ல, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி ரோமர் 12:2 வேதம் சொல்கிறது. அதுல தொடக்கம் எப்படி இருக்கும்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று எழுதி இருக்கிறது.
இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக பகுத்து அறியணும். டிசர்ன்மெண்ட் வந்துட்டு எது இயேசுவுக்கு பிடிக்கும், எது இயேசுவுக்கு பிடிக்காது. அப்படின்னாக்க அங்க வந்துட்டு மீ அப்படின்ற ஒரு கோஷன்ட் கிடையவே கிடையாது. நான் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க கிடையாது. நான், எனது, என்னுடைய பிரைவேட் ஸ்பேஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முழு பலத்தோட நீ கர்த்தருக்கு கீழ்ப்படி என்கிற வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம், ஜெனசிஸ் 6:22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். ஆமென். கர்த்தர் வந்துட்டு நோவாவுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரு? நீ உன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு பேழையை கட்டு அப்படின்னு சொல்றார். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டது எல்லாம் அவன் செய்து முடித்தான். எந்த குறையும் வைக்கலங்க. நான் பேழை கட்டுறது ஃபர்ஸ்ட் அவன் தான் இந்த உலகத்துல ஒரு பெரிய பேழையை கட்டுறான். ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரிக்கே வந்துட்டு ஒரு மாடல் ஷிப் அப்படின்னு சொன்னா நோவாவுடைய ஷிப் தான். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வரைக்கும் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு எந்த அளவுக்கு நீளம் இருக்கணும், எந்த அளவுக்கு அகலம் இருக்கணும், எந்த அளவுக்கு உயரம் இருக்கணும், அந்த ரேஷியோ வந்துட்டு நோவாவுடைய ஷிப் பில்டிங் ப்ராசஸ பாத்தீங்கன்னாக்கா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்படிதான் ஆண்டவர் வந்துட்டு பைபிள்ல வந்துட்டு தெளிவா என்னென்ன செய்யணும் அப்படின்ற காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். அப்ப நோவா எப்படி கீழ்ப்படிஞ்சாருன்னா கம்ப்ளீட்டா கீழ்ப்படிஞ்சார். சோ அப்ப கம்ப்ளீட்டா கீழ்ப்படியணும், முழு பலத்தோடு நாம் கீழ்ப்படியணும். ஆபிரகாமை போல அன்றைய தினமே கீழ்ப்படியணும். சோ எப்படி எல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படின்றத வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாசிக்கலாம் யோவான் 13:17, ஜான் 13:17. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். ஆமென். இத செஞ்சாதான் நீ பாக்கியவான்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிச்சிருக்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல இதை வாசிக்கிறவனும் பாக்கியவான், கேட்கிறவனும் பாக்கியவான், கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று எழுதி இருக்கிறது. கடைசி அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல இதை கை கொள்ளுகிறவர்கள் மாத்திரமே பாக்கியவான்கள் என்று எழுதி இருக்கிறது. அப்ப இங்கேயுமே கர்த்தர் இதான் சொல்றாரு, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால், எது எனக்கு பிடிக்கும் எது எனக்கு பிடிக்காதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். இதை செஞ்சாதான் நீங்கள் பாக்கியவான்கள் என்று அப்போஸ்தலர்களுக்கே ஆண்டவர் இந்த ஒரு கட்டளையை தான் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 112 முதல் வசனம், சாம் 112:1. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இங்க பாக்கியவான் யாரு? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுறவன் என்ன செய்வான்? அவருடைய கட்டளைகள்ல மிகவும் பிரியமா இருப்பான். அதை நம்ம எப்படி செய்வோம், எப்படி கீழ்ப்படிவோம்? மிகவும் பிரியத்தோட கீழ்ப்படிவோம். அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிவது வந்துட்டு இனிமையான காரியம் அப்படின்றத நம்ம நல்லா உணர்ந்துகிட்டு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு, முழு சிந்தையோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இருக்குது. அப்படின்னா போக்கஸ் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தாங்க. நம்ம வாழ்க்கையோட போக்கஸ், நம்ம என்ன பேசினாலும், என்ன சிந்திச்சாலும், என்ன செயல்பட்டாலும் அதனுடைய போக்கஸ் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரா இல்லையா? நான் அவருக்கு கீழ்ப்படுகிறப்ப உடனே கீழ்ப்படுகிறேனா? முழு இருதயத்தோட கீழ்ப்படுகிறேனா? நான் வந்துட்டு முழு பலத்தோடு கீழ்ப்படுகிறேனா? அப்படின்ற கேள்விய நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வாசிக்கலாம் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம், எக்ஸோடஸ் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஆமென். பூமி எல்லாம் என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்றார். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, உள்ளபடி கேட்டுனா அதை வளைக்காம நெளிக்காம அப்படியே வலதுபுறம் இடதுபுறம் சாயாம உள்ளபடி என்னுடைய வார்த்தையை கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னோட உடன்படிக்கை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். எனக்கு நீங்கள் அன்பானவர்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கலாம். அவர் அப்படி சொல்லுங்க. சம்பத்துனா என்ன அர்த்தம்? இட்ஸ் அ ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்க வீட்டுல இருக்கிற ட்ரெஷர்லாம் நீங்க எங்க வைப்பீங்க? உங்களுடைய இப்போ ஒரு செயின் இருக்கு, மோதிரம் இருக்குதுன்னா எங்க வைப்பீங்க? பீரோல தான் வைப்பீங்க. நம்ம வெளியில ஒரு டேபிள் மேல எல்லாம் வைக்க மாட்டோம் இல்லைங்களா? ஏன்னா அது ஒரு ட்ரெஷர், அது ஒரு சம்பத்து இல்லைங்களா? சம்பத்தை வந்துட்டு யாருமே வந்துட்டு வெளியில வைக்க மாட்டோம். அதை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படிதான் வந்துட்டு பாதுகாப்போம். கர்த்தர் வந்துட்டு நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள்னு சொல்றதை காட்டிலும் நீங்கள் என் சம்பத்தா இருப்பீர்கள், எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள், என் சம்பத்தை சேர்க்கும் அந்நாளிலே அப்படின்னு இந்த கடைசி நாட்களை வந்துட்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார்.
அப்படின்னா இப்ப ஒரு சிலருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சம்பத்துன்னு எதை நினைப்பாங்கன்னா, இப்ப பேரு கூட வைப்பாங்க இல்லைங்களா, சம்பத்துன்ற பேர்லாம் வந்துட்டு ஆண்களுக்கு வந்துட்டு வைப்பாங்க. சம்பத்துனா ஒரு சொத்து இல்ல ஒரு ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனா கர்த்தர் வந்துட்டு அவருடைய பிள்ளைகளை தான் சம்பத்துன்னு சொல்றாரு. மல்கியா 3ஆம் அதிகாரம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா, என் சம்பத்தை சேர்க்கும் அந்நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப நம்ம கர்த்தருக்கு நல்லா கீழ்ப்படிஞ்சாக்க அவருக்கு வெறும் பிள்ளைகளை மட்டும் இருக்க மாட்டாங்க, அவருக்கு சொந்த சம்பத்தா இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் முதல் வசனம். Proverbs 27:1. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஆமென். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் கவலைப்படாதுன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். இல்ல நாளைய தினத்தை குறித்து பெருமையும் பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா நமக்கு வந்துட்டு என்ன நடக்குன்றது ஃபியூச்சர்ல வந்துட்டு தெரியவே தெரியாது. அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்துறாரா, இன்னைக்கே கீழ்ப்படினா நாளைக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிறேன், ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால இன்னைக்கே கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும், முழு பலத்தோடு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும், முழு இருதயத்தோடு ஆசையாய் வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமானதை வந்துட்டு செய்ய போறேன், என்னோட அப்பாவுக்கு பிரியமானதை செய்ய போறேன், இதுதான் கர்த்தருக்கு வந்துட்டு பிடிக்கும். அவரை அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். ஏதோ கட்டாயத்தினால செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு பரிசையன் கூட ஜெபிக்கிறான், நானும் வாரத்துல வந்துட்டு 2 தடவை உபவாசம் இருக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், அதை அவன் கட்டாயத்தினால செஞ்சான், அதனால கர்த்தர் அதை ஏத்துக்கல. பட் முழு இருதயத்தோட அவர் மேல் அன்பா இருந்து கட்டளைகளை கடைபிடிச்சாக்க கர்த்தர் அவங்களெல்லாம் பார்த்து புகழ்றார். வேதத்திலே வந்துட்டு எலிசபெத்தையும், அதே போல எலிசபெத்தின் கணவரா இருந்த வந்துட்டு ஜக்கரியா, அவர்களும் தசமபாகம் கொடுத்தாங்க, அவங்களும் உபவாசம் இருந்தாங்க, அவர்களை கர்த்தர் வந்துட்டு பிரியமா வந்துட்டு எழுதியிருக்கிறார். அவங்க எல்லா கட்டளையும் கடைபிடிச்சாங்க, எந்த பாவமும் அவர்கள்ட்ட இல்ல அப்படின்னு வேதம் அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்ப கீழ்ப்படிவதை வந்துட்டு முழு இருதயத்தோட கீழ்ப்படியணும், அன்றைய தினமே கீழ்ப்படியணும், முழு அன்போடு முழு பலத்தோடு நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். வாசிக்கலாம் யாக்கோபு 4:17, ஜேம்ஸ் 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஆமென். நமக்கு நல்லது எது? கர்த்தருடைய கட்டளைகள் தாங்க நல்லது. கர்த்தருடைய கட்டளைகள் நமக்கு தெரியலைன்னா பரவாயில்ல, தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அது நன்மையான காரியம். அது வந்துட்டு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நீ செஞ்சுதான் ஆகணும், அதை செய்யலைன்னா அது உனக்கு பாவம்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுமே வந்துட்டு அதுவும் தப்புன்னு வேதம் சொல்லுது. நல்லது செய்யணும், ஏன்னா கர்த்தருடைய கட்டளைகள் மட்டும்தான் நன்மை. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். யாக்கோபு ஏன் இந்த வசனத்தை எழுதுறாருனாக்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் போய் வந்துட்டு காயின்கிட்ட பேசுறார், நீ நன்மை செய்தால் அது உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லி பேசுறார். எப்பனாக்கா அவன் கொலை பண்றதுக்கு முன்னாடி ஆபேல் மேல வந்துட்டு எரிச்சலா வந்துட்டு இருக்கிறான். எரிச்சலா இருக்கிறப்ப கர்த்தர் கேட்கிறார், ஏன்பா அவனுடைய முகநாடி வேறுபட்டது, இவன் கொலை பண்ண போறான்னு கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியும், உன் முகநாடி ஏன் வேறுபட்டதுன்னு சொல்லி கேட்கிறார். கேட்டுட்டு நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யவில்லை என்றால் பாவம் உன் வீட்டில் வந்து படுத்துக் கொள்ளும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்னு சொல்லி சொல்றார். சோ பாவத்துக்கு வந்துட்டு ஆண் பால் கொடுப்பாங்க. எபிரேய பாஷையில பாத்தீங்கன்னா பாவத்தை ஆண் பால் கொடுத்துதான் எழுதுவாங்க. ஏன்னா அந்த பாவம் வந்துட்டு பிசாசினால் வந்ததுனால ஆண் பால் கொடுத்து வந்துட்டு எழுதுவாங்க. அதனால அவன் ஆசை உன்னை பற்றி கொள்ளும் என்று எழுதி இருக்கிறது. அப்ப இந்த வசனத்துக்கு தான் இங்க யாக்கோபு இணை வசனமா எழுதுறாரு, நீ நன்மை செய்யலைனாக்க பாவம் உன் வீட்டுல வந்து படுத்துக்கும், அது வந்துட்டு உனக்கு பாவமா இருக்கும். நன்மை செய்யாமல் இருந்தாலே அது உனக்கு பாவமா இருக்கும். இன்கேஸ் கர்த்தர் நம்மளை பார்த்து ஏதாவது மனம் திரும்புன்னு சொல்றாரா, மனம் திரும்புன்னு சொல்றாருனாக்க இம்மீடியட்டா ரிப்பன் பண்ணி தான் ஆகணும். வாசிக்கலாம் சங்கீதம் 95:8, Psalm 95:8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். ஆமென். ஆமென். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லைங்களா. இன்று, ஏன்னா கர்த்தருடைய கட்டளைகள் என்னைக்கோ எழுதப்பட்டது, பட் இன்று நீ ஏன் எழுதப்பட்டிருக்கு, என்னைக்கு நீங்க வாசிக்கிறீங்களோ, என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ அதுதான் உங்களுக்கு இன்று. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டினது போல நீங்களும் வந்துட்டு கர்த்தரை கோபப்படுத்தாதீங்க. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுலும் ரொம்ப டீடைல்டா எழுதியிருக்கிறார். இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அங்க பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு அப்போஸ்தலன் பவுலும் ரொம்ப டீடைல்டா, இன்னைக்கு தான்ப்பா உனக்கு ரட்சணையினால உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தாத, உடனே கீழ்ப்படி, என்னைக்கு கர்த்தருடைய கட்டளைகள் தெரியுதோ அன்னைக்கே வந்துட்டு கீழ்ப்படி. சோ ஃபர்ஸ்ட் திங் டிசர்ன்மெண்ட். நமக்கு எது இயேசுவுக்கு பிடிக்கும் எது இயேசுவுக்கு பிடிக்காதுன்ற அந்த டிசர்ன்மெண்ட் வேணும். அதனாலதான் வந்துட்டு வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம், இதை குறித்து நம்ம பல தடவை பைபிள் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம்.
இப்ப தேவனுடைய சித்தம்ன்றது தெரியாத வரைக்கும் நமக்கு வந்துட்டு அதன்படி நம்ம நடந்திருக்க மாட்டோம். பட் தேவனுடைய சித்தம் எதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இது நன்மையான காரியம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா இமீடியட்டா கீழ்ப்படியணும். இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 3 verses 7 to 9. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, ஏன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியேன்னு சொல்லி பவுல் எழுதுறாருன்னா, இது பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்கு. இது பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறாருன்றதுனால கிளியராவே அப்போஸ்தலன் பவுல் இதை எழுதுறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், என்னைக்கு? இன்று அப்படின்னு சொல்லி எம்பசிஸ் வந்துட்டு இருக்குது. ஏன்னா நம்ம என்னைக்கு உணர்றோமோ அதுதான் நமக்கு இன்று. சோ இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போல வந்துட்டு நீங்களும் சோதனை நாள்ல நடந்தது போல உங்கள் இருதயங்களில கடினப்படுத்தாதீர்கள். எது வந்துட்டு இருதயத்தை கடினப்படுத்துறது? மனம் திரும்பாம இருக்கிறது, இல்ல கர்த்தருக்கு பிரியம்னு தெரிஞ்சும் அது செய்யாம போறது இருதயத்தை கடினப்படுத்துறதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்படின்னா இம்மீடியட்டா கீழ்ப்படியணும். ஆபிரகாமை போல இம்மீடியட்டா கீழ்ப்படியணும். தாவீது சொன்னது போல நம்முடைய கட்டளைகளை வந்துட்டு கடைபிடிக்கிறதுக்காக தீவிரமா வந்துட்டு நான் வந்துட்டு சென்றேன்னு சொல்றது போல தீவிரமா கர்த்தருடைய கட்டளையை வந்துட்டு கடைபிடிக்கணும். முழு இருதயத்தோடு கர்த்தருடைய கட்டளைகளை வந்துட்டு கடைபிடிக்கணும். அவர் மேல் அன்பு செய்து அன்புள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை வந்துட்டு வெளிப்படுத்துறது போல அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும். ஆபிரகாமை போல அன்றைய தினமே, கிங் ஜேம்ஸ் பைபிள்ல செல்ஃப் சேம் டே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். செல்ஃப் சேம் டே, அன்னைக்கே வந்துட்டு, அப்ப என்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கே வந்துட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் எபிரேயர் 3:13, ஹீப்ரூஸ் 3:30. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமென். ஆமென். இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அப்ப இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் நீ தப்பிச்சுக்கலாம்பா. இன்னைக்கு நைட்டுக்குள்ளார எல்லாத்தையும் அறிக்கை பண்ண வேண்டியது அறிக்கை பண்ணிருக்க, கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சிருந்தார். ஏன்னா உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையிலே கடினப்பட்டு போகாதபடிக்கு, பாவத்தின் வஞ்சனையில கடினப்பற்றக்கூடாது. இதுக்கு முன்னாடி வாசிச்ச வசனத்திலையும் அதே கடினன்ற வார்த்தை எழுதியிருக்குது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, உங்கள் இருதயங்களில் கடினப்படுத்தாதீர்கள். அப்ப இருதயம் எப்ப கடினப்பட்டு போகுதுன்னு சொன்னா, கர்த்தருக்கு பிரியம்னு தெரியுது, தெரிஞ்சுமே வந்துட்டு அதை நம்ம கண்டுக்காம போனோம்னு சொன்னா அது பாவம் மட்டும் இல்ல, இருதயம் கடினமாகுது. இருதயம் கடினமாகிற விஷயம் ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னாக்க பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்பதை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கடைசியில வந்துட்டு அவன் சாகர வரைக்குமே வந்துட்டு, அவனுடைய கூட இருக்கிற படை வீரர்கள் எல்லாம் வந்துட்டு சாகர வரைக்குமே அவனுக்கு இருதயம் வந்துட்டு கடைசி வரைக்கும் கடினமா தான் இருந்துச்சு. அப்ப கடினம்ன்றது வந்துட்டு ஒரு நாள்ல வர்றது கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கடினமாகும். கர்த்தருடைய கட்டளைகளை தெரிஞ்சும் அதுக்கு ஆப்போசிட்டா கொஞ்சம் கொஞ்சமா போக போக ஸ்லோவா கடினமாகி கடைசியில வந்துட்டு இருதயத்தில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே என்று வேதம் சொல்கிறபடி பார்வோன் அப்படிதான் கடினப்பட்டு இருந்தான். இருதயத்தில் சூடுண்ட பொய்யருடைய மாயம் அப்படின்ற மாதிரிதான் வந்துட்டு அந்த பிசாசின் வஞ்சனையில தான் பார்வோன் ராஜா இருந்தான். சோ இப்படி அநேகர் வந்துட்டு இயேசு கூட இருந்த வந்துட்டு யூதாஸ் காரியோத்து இப்படிதான் கடினப்பட்டு இருந்தான். அவருடைய கட்டளைகள் தான் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கடினப்பட்டு தான் இருந்தான். இயேசுவின் தலையில பரிமள தைலத்தை அந்த அம்மா பூசுறாங்க. இதை பசாம அவர் தலையில பூசுறதுக்கு பல ஒரு 300 வெள்ளி காசுக்கு வித்திருந்து ஏழைகளுக்கு கொடுத்திருந்தா கூட நலமா இருக்குமே. வெளியில வந்துட்டு ஏழைகள் மேல கரிசனா இருக்கிற மாதிரி பேசணும். ஆனா யோவான் சுவிசேஷம் சொல்லுது, ஏழைகள் மேல எல்லாம் அவனுக்கு கரிசனை எல்லாம் கிடையாது, அவன் திருடனா இருந்தபடியினால் அப்படி சொன்னான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இருதயத்துல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறான். இருதயம் கடினப்பட்டு போய் ஸ்லோவா கடினப்பட்டு கடைசியா தான் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தான். இதே மாதிரிதான் அனனியா சபிராவும் இருதயத்துல கடினப்பட்டு இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டுல சவுல் ராஜா இப்படிதான் இருதயத்துல கடினப்பட்டு இருந்தான். இல்ல காயின் வந்துட்டு இருதயத்துல கடினப்பட்டு இருந்ததை கர்த்தர் பேசின பிறகு அட்வைஸ் பண்ண பிறகு இமீடியட்டா போய் கொலை பண்றோம். அப்படிதான் இருதய கடினம் என்பது என்னது? இது ஏதோ பார்வோனுக்கு எங்கேயோ நடந்ததுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இருதய கடினம் என்பது கர்த்தருடைய கட்டளைகள் தெரிஞ்சும் அதை கண்டுக்காம இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா இருதயம் கடினமா மாறும். வாசிக்கலாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வசனங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verses 24 to 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ
அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி நாம் சபையாய் கூடி வர வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாய் இருக்கிறது. இந்த சபை கூடி வருதல் வேணும், இது கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருடைய கட்டளைன்னு சொல்லி தெரிஞ்சுமே நம்ம சபை கூடி வராம இருக்கிறோம். ஒரு ஆப்ஷன் இருக்குது. கர்த்தர் உண்மையிலே வந்துட்டு நம்முடைய சிட்டில ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். நாம இருக்கிற பட்டணங்கள்ல வந்துட்டு கூடுக நடக்குது, போறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு போகலைன்னா என்ன ஆகுது? கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்யலைனாக்க என்னுடைய இருதயம் கடினப்பட்டு போகுது. அது வந்துட்டு பொய் சொல்லக்கூடாதுன்ற கட்டளை தெரிஞ்சு பொய் சொன்னாலும் இருதயம் கடினப்பட்டு போகும். திருடக்கூடாதுன்னு சொல்லி திருடினாலும் வந்துட்டு எந்த வசனம் தெரிஞ்சு அந்த வசனத்துக்கு விரோதமா நம்ம செயல்பட்டோம் தெரிஞ்சே செஞ்சோம்னா என்ன ஆகுதுன்னா இருதயம் கடினப்பட்டு போகிறது. அப்ப சபை கூடி வரணும்னு சொல்லி தெரிஞ்சு நான் சபை கூடி வரலன்னு சொன்னாக்க எனக்கு ஆப்ஷன் இருக்கு, எங்க ஊர்ல கூடுக நடக்குது, இருந்தாலும் நான் சபை கூடுதல் செய்யலைன்னு சொன்னாக்க என்னோட இருதயம் கடினப்பட்டு தான் போகுது. வாசிக்கலாம் வந்துட்டு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 Thessalonians 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆமென். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே, அவங்க ஏற்கனவே தெசலோனிக்கேயர் கொஞ்சம் ஒழுங்காதான் இருக்கிறாங்க, அதனாலதான் நீங்கள் செய்து வருகிறபடியே என்று எழுதியிருக்கிறது. ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்ப நம்ம என்ன செய்யணுமா? நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யக்கூடாது. நான் செய்யற காரியம் மத்தவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குதுன்னா அதை நான் செய்யணும். இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்குது, எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற விஷயத்துக்கு வந்துட்டு முதல் காரியம் இயேசுவுக்கு இது பிடிக்குமா? முதல் கேள்வி அதுதான். இயேசுவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குதுன்னு சொன்னாக்க நான் செய்யணும். 2வது காரியம், நான் செய்யறது வந்துட்டு சபையாருக்கு வந்துட்டு பக்தி விருத்தியை உண்டாக்குமா? சபையாருக்கு இது பக்தி விருத்தியை உண்டாக்கும்னு சொன்னா எனக்கு பிடிக்குதோ எனக்கு பிடிக்கலையோ நான் கர்த்தருக்கு பிரியமான முறையில வந்துட்டு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு அன்போடு வந்துட்டு இந்த காரியத்தை அன்றைய தினமே கர்த்தர் கீழ்ப்படின்னு சொன்ன மாதிரி நான் அன்றைய தினமே நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். வாசிக்கலாம் 2 திமோத்தி 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 Timothy 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாகிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆமென். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சாக்கு போக்கு சொல்றதுக்கு நமக்கு இடம் இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். டைம் இருக்குது, டைம் இல்ல பிரதர், இல்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல பிரதர், இல்ல என்னை சுத்தி சுவிசேஷம் அறிவிக்கிற மாதிரி யாருமே கிடையாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. இது ஒரு கட்டளையா இருக்கிறது இல்லைங்களா? அப்ப இதை நான் தெரிஞ்சுமே செய்யலைனாக்க அதுவும் வந்துட்டு பாவம் தான். அப்ப எதெல்லாம் நன்மைன்னு நமக்கு தெரியுதோ அந்த நன்மையான காரியத்தை நம்ம செய்யலைன்னா அது நமக்கு பாவமாக தான் இருக்கும். அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானது எதுன்றது ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் போடணும். இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கும், இதெல்லாம் வந்துட்டு இயேசுவுக்கு பிடிக்காது. அப்ப எதெல்லாம் இயேசுவுக்கு பிடிக்குமோ நான் அதை வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு செஞ்சுதான் ஆகணும். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. பிடிக்கிற மாதிரி நம்மளே மாத்திக்கணும். கர்த்தருடைய சித்தத்தை நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வளைக்க கூடாது. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம இருதயத்தை நம்ம உழைச்சுக்கணும். ஆண்டவரே எனக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் இது தெரியாது, எனக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது, இனிமேட்டு நான் அதை செய்யறேன், ஏன்னா உங்களுக்கு இது பிடிக்கும் இல்லையா, என் மனசை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு பிரியமானதுதான் எனது பாக்கியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். நிறைய நேரம் எங்க போகுது நம்முடைய சிந்தனைகள் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு இது பிடிக்கல, இல்ல வந்துட்டு எனக்கு இது ஒத்து வரல அப்படின்ற ஆங்கிள் தான் வந்துட்டு நம்முடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். பட் எனக்கு பிடிக்குது எனக்கு பிடிக்கல அது ஆக்சுவலி இம்மெட்டீரியல். கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அதை உடனே கீழ்ப்படினா, ஆபிரகாம போல கீழ்ப்படிஞ்சா பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். லோத்தை போல கீழ்ப்படிஞ்சாக்க பாதி நல்லா இருப்போம், பாதி நல்லா இருக்காது. ஏன்னா கணவனும் மனைவி வந்துட்டு ஒரே சரீரம் என்று வேதம் சொல்கிறது. அங்க மனைவி வந்துட்டு உப்பு சிலையா மாறிட்டாங்க. மனைவி உப்பு சிலையா மாறி பின்னாடி வந்த சாபங்களை குறித்து அம்மோன் மோவாப் சந்ததிக்கு லோத்தின் புத்திரருக்கு வந்த சாபங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க இஸ்ரவேல் கூட சேரக்கூடாதுன்ற லெவல்ல கர்த்தர் வந்துட்டு சாபங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அப்படின்னா அறகுறையா கீழ்ப்படிஞ்சாக்க வந்துட்டு சாபங்கள் இருக்கும், பாதி ஆசீர்வாதம் பாதி சாபம், அதுல பெரிய சந்தோஷம் எல்லாம் வந்துட்டு இருக்காது. பட் ஆபிரகாமை போல முழு இருதயத்தோட கீழ்ப்படிஞ்சாக்க வந்துட்டு ஆபிரகாமை போல நமக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 Corinthians 6:2. அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். ஆமென். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்தது, அந்த செவி கொடுத்துன்னு சொல்லி சொல்றார். அனுக்கிரக காலம், கர்த்தர் வந்துட்டு நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி ஒரு அனுக்கிரக காலத்துல அவர் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே.
இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். அப்ப இப்பொழுதே, டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா தமிழ்ல வந்துட்டு இதை இப்பொழுதே, சோ ரைட் நவ், நான் கீழ்ப்படிய வேண்டியது எப்பொழுது? இப்பொழுது, இன்னைக்குதான் நான் கீழ்ப்படியும். செல்ஃப் சேம் டே. சோ உடனே வந்துட்டு முடிவெடுத்து உடனே கீழ்ப்படியணும். ஏன்னா இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். சோ நான் கீழ்ப்படிய வேண்டியது நாளைக்கோ, ஒரு வாரம் கழிச்சோ, 10 நாள் கழிச்சோ, ஒரு மாசம் கழிச்சோ இல்ல. யாருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி? இல்ல 10 நாள் கழிச்சு என்ன நடக்கும்னு சொல்லி யாருக்கு தெரியும்? பல பேர் வந்துட்டு 2020 மார்ச் 25 போல வந்துட்டு சில பிளான்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அடுத்த ஒரு வாரத்துல நான் வந்துட்டு இந்த காரியங்கள்லாம் செய்ய போறேன், அடுத்த 10 நாள் இந்த காரியங்கள்லாம் நான் செய்ய போறேன்னு சொல்லி ஒரு பிளான்ல கூட இருந்திருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிளான் எனக்கு என்ன வந்துச்சு? இந்தியாவில லாக்டவுன் வந்துருச்சு. இந்தியாவில லாக்டவுன் வந்துட்டு இந்தியா முழுவதும் எல்லாருமே போட்ட பிளான் வந்துட்டு தலைகீழா வந்துட்டு மாறிடுச்சு. ஒரு சிலர் வந்துட்டு வெளியூர் போயிருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க வெளியூர்லயே மாட்டி இருந்திருப்பாங்க. இல்ல நம்ம நாளைக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லி ஒரு பிளான்ல இருந்திருப்பாங்க. இல்ல இந்த பிசினஸ் விஷயம் பண்ணலாம், வேலை சம்பந்தமா இதை பண்ணலாம், படிப்பு சம்பந்தமா இதெல்லாம் பண்ணலாம். இன்ஃபேக்ட் பிள்ளைகளுக்கு ஒரு பரீட்சை கூட வந்துட்டு டீச்சர்ஸால வைக்க முடியல. அந்த வருஷம் வந்துட்டு 2020 பரீட்சைக்கான பிளான்ஸ் எல்லாமே இந்தியா முழுவதும் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் போட்டு கடைசியில எதுவுமே செய்யல. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால நான் கீழ்படுகிறத வந்துட்டு நாளைக்கெல்லாம் நான் ஒத்தி போடக்கூடாது. கர்த்தருக்கு பிடிக்கும்னு சொன்னா நான் இன்னைக்கே கீழ்படியும். இல்ல பிரதர் எனக்கு டைம் வேணும் பிரதர், இதெல்லாம் ஏத்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பிரதர் அப்படின்னு சொன்னா தட் இஸ் அ ப்ராப்ளம், தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். அது வந்துட்டு ஒருத்தருடைய பர்சனல் ப்ராப்ளம். கர்த்தருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா இயேசுவுக்கு இது பிடிக்கும், உடனே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஏத்துக்கிட்டு இமீடியட்டா கீழ்படிவாங்க. அப்படின்னாக்க நாம ஆபிரகாமை பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. இன்ஃபேக்ட் இது பர்சனலா இந்த பைபிள் ஸ்டடி நிறைய தடவை நம்ம எடுத்திருக்கிறோம். இதே ஸ்பெசிபிக் பைபிள் ஸ்டடி, இதே மாதிரியான வசனங்களை ஏற்கனவே வந்துட்டு ஒரு 1 or 2 times நம்ம வந்துட்டு பார்த்திருக்கிறோம். பட் ஸ்டில் இது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிற இந்த வேளையில அவருடைய வருகையின் அடையாளங்கள் எனக்கு தெரியும், அவருடைய வருகையின் காலகட்டம் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் கர்த்தருக்கு கீழ்படுகிறேனா, ஒழுங்காதான் கீழ்படுகிறேனான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களாக, நம்ம விழித்திருக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதனாலதான் ஒரு முறை நம்மை நாமே நிதானிக்கிற வகையில இந்த வசனங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். வாசிக்கலாம் ஓசியா 10 வசனம். ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. ஆமென். அவரை தேட காலமாய் இருக்கிறது. எது மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது? கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2ஆம் வருகை மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. அப்ப நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். தேடுறதுன்னா என்னது? அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். எது இயேசுவுக்கு பிடிக்கும், எது இயேசுவுக்கு பிடிக்காது, இது இயேசுவுக்கு பிடிக்குமா, இது வந்துட்டு பக்தி விருத்தியா இருக்குமா அப்படின்னு சொன்னா நான் செஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. இதுல இஃப்ஸ் அண்ட் பட்ஸ், ஆனால் இது ரைட்டு தான், ஆனாலும் அப்படின்ற வார்த்தை அது கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய டிக்ஷனரியில வந்துட்டு இல்லவே இல்லை. அப்படின்னாக்க கர்த்தரை தேட காலமா இருக்கிறது எது? கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும், அவருடைய 2ஆம் வருகை மட்டும் அவரை தேட நமக்கு காலமா இருக்கிறது. வாசிக்கலாம் யோவான் 9 வசனம். John 9:4. பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்கள்ல, பூமியில இருந்த நாட்கள்ல வந்துட்டு என்ன சொல்லி இருக்கிறாரு? ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இயேசு கிறிஸ்து மரிச்சு அவர் உயிர்க்கும் அளவும் அந்த 3 நாள் அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க? பயந்து நடுங்கிக்கிட்டு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டு இருந்தாங்க. எங்க அவரை கொன்னது போல நம்மளையும் கொன்றுவாங்களோ அப்படின்ற, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலமாய் அந்த 3 நாட்கள் அப்போஸ்தலர்களுக்கு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அதனாலதான் வந்து பயப்படாதீங்கப்பா, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சோ பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் சொன்னது அவர் கிரியை வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு தருணத்தை கொடுத்ததுனால. பட் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத அந்த ராக்காலம், இயேசு கிறிஸ்துவ கைது பண்ணப்ப இவங்க எல்லாம் பயந்து ஓடினாங்க. அந்த அடுத்த ஒரு 3 நாட்கள் பாத்தீங்கன்னா ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். எப்படி ஒரு ராக்காலமாக தான் கொரோனா லாக்டவுன் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலமாக கொரோனா லாக்டவுன் எல்லாம் இருந்துச்சு. நீங்க வெளியூருக்கு புறப்பட்டு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நினைச்சிருந்தாலும் அது வாய்ப்பில்லாத ஒரு நிலைமையா தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்படின்னாக்கா ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. கர்த்தர் தன்னுடைய கோபாக்கினையை காண்பிக்கும் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. பூமி முழுவதும் வந்துட்டு
ஒரு நெருப்புனால அழிவு வருதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்ப ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கர்த்தரை தேட இது காலமா இருக்கிறது. அப்ப கர்த்தரை நல்லா பிரியப்படுத்துவோம், அன்னைக்கே கீழ்ப்படிவோம். சரி, இன்னைக்கு நேத்து எனக்கு கர்த்தர் ஒண்ணு வெளிப்படுத்தினாரா, அது எனக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சா அப்படின்னா நான் நேத்தே கீழ்ப்படிஞ்சிருக்கணும். என்னுடைய கீழ்ப்படிதலை வந்துட்டு நான் தள்ளி போடவே கூடாது. எனக்கு டைம் வேணும் அப்படின்ற கேட்கிற பழக்கத்தை நம்ம வந்துட்டு கிறிஸ்தவர்கள் வச்சிருக்கவே கூடாது. கர்த்தருக்கு பிடிக்குதா, நான் ஏத்துக்கிறேன், நான் இன்னைக்கே நான் வந்துட்டு ஏத்துக்கிறேன், இது ரைட்டுன்னு ஏத்துக்கிறேன். மேபி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது நான் வந்துட்டு இன்னைக்கு நைட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்ல அது வந்து நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் ஏத்துக்கிறது வந்துட்டு நான் இன்னைக்கே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் என்னால வந்துட்டு இப்போ ஒருத்தர் ஞானஸ்நானம் கேட்கிறாரு, ஞானஸ்நானம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க வந்துட்டு ஞானஸ்நானம் போய் எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் எல்லாம் வந்துட்டு எடுக்கும். அதுக்கு வெளியூர்ல போய் எடுக்கலாம், இல்ல உள்ளூர்ல எடுக்கலாம், அதுக்கு 1 நாள் எடுக்கலாம், 2 நாள் எடுக்கலாம். எடுக்கிறவரும் நான் வந்துட்டு இன்னைக்கே எடுக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணணும், கொடுக்கிறவரும் நான் இன்னைக்கே வந்துட்டு கொடுக்கறதுக்கு நான் ரெடி அப்படின்ற ஒரு முடிவை வந்துட்டு எடுக்கணும். அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதுன்னா ஓகே, ஆல் ரைட், ரெடி, ஐம் ரெடி டு இம்ப்ளிமெண்ட் திஸ் அப்படின்ற லெவல்ல வந்துட்டு நம்ம இமீடியட்டா கீழ்ப்படியணும். பைபிள்ல வந்துட்டு இப்படி இமீடியட்டா கீழ்ப்படிந்தவர்களில் புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 1 யோசேப்பு, 2வது மரியாள், இந்த கணவனும் மனைவியும் வந்துட்டு இவங்க பாத்தீங்கன்னாக்க கர்த்தருக்கு பிரியமானதை இமீடியட்டா கீழ்ப்படிஞ்சாங்க. வாசிக்கலாம் லூக்கா 1 அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 38 வரைக்கும். லூக் சாப்டர் 1 verses 35 to 38. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். தேவதூதன் வந்து மரியாள்கிட்ட என்ன வந்துட்டு சொல்றான், உனக்கு நீ கர்ப்பமாக போற, தேவனுடைய குமாரன் உங்ககிட்ட இருந்து பிறப்பாருன்னு சொல்றப்ப அவங்க வந்துட்டு ஒரு ஜெனுவனான ஒரு கேள்வியை கேட்டாங்க. நான் கணவனை அறியேனே, அது நியாயமான கேள்விதான். அந்த நியாயமான கேள்விக்கு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு பதில் சொல்றாரு, தூதன் வந்துட்டு பதில் சொல்றாரு. சொல்லிட்டு விளக்கங்கள் கொடுத்தோனே மரியாள் சொன்ன வார்த்தை என்னது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆக கடவுதுன்னா இப்பவே நான் கீழ்ப்படுகிறேன். ஏன்னா கணவன் வீட்டுக்கெல்லாம் அவங்க போகவே இல்லை, கணவன் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாரு, கணவன் வீட்டுக்கெல்லாம் போகல. நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இதை நம்மளால சொல்ல முடியுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிட்டத்தட்ட இதே வார்த்தையை தான் பவுலும் சொல்லி இருக்கிறார். நான் ஆண்டவருக்கு அடிமை, அவர் சொல்றது எனக்கு வேத வாக்கு, நான் உடனே ஏத்துக்கிறேன். அவர் சொல்றதான் எனக்கு வந்துட்டு பாக்கியம், நான் உடனே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளால ஏத்துக்க முடியுதா? இல்ல டைம் வேணும்னு சொல்லி நம்ம கேட்கிறோமா? இல்ல கீழ்ப்படுதல வந்துட்டு ஒத்தி போடுறோமா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வாசிக்கலாம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வசனங்கள். Matthew chapter 2 verses 13 to 15. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். ஆமென். யோசேப்புக்கு வந்துட்டு தூதன் வந்துட்டு என்ன சொல்றாரு, பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு. அவன் எழுந்து எப்படி கீழ்ப்படிந்தான்னு வேதம் சொல்லுது. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய். ஏன் யோசேப்பு நினைச்சிருந்தா அடுத்த நாள் காலையில போயிருக்கலாமே. சரி, ராத்திரி நேரமா இருக்குது, இப்பதான் குழந்தை பெற்றிருக்கிறாங்க, பிள்ளையும் தாயும் வந்துட்டு நம்ம எப்படி ராத்திரியோட ராத்திரியா கூட்டிட்டு போக முடியுமா, காலையில போகலாமே அப்படின்னு நினைச்சிருக்கலாமே. ஆனா யோசேப்பினுடைய கீழ்ப்படுதல வந்துட்டு பாருங்க, அவன் எழுந்து இரவிலே வந்துட்டு பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனான். வேற ஒரு தேசத்துக்கு போறத ராத்திரியோட ராத்திரியா வந்துட்டு கிளம்பி வந்துட்டு போறார். இதுதான் கீழ்ப்படிதல். இல்ல நான் ஒரு வாரம் கழிச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு நாம நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இன்ஃபேக்ட் யோசேப்பை போலதான் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும், மரியாளை போல கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும், ஆபிரகாமை போல அன்றைய தினமே கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். சோ யோசேப் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்றைய தினம்லாம் இல்ல, இமீடியட்டா நைட்டோட நைட்டா வந்துட்டு கீழ்ப்படிஞ்சார்.
இப்ப ஆபிரகாம், யோசேப்பு, மரியாள் இவர்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் எல்லாம் எதனால கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய இருதயத்துல வந்துட்டு கர்த்தருக்கு அடிமைகளா அவங்க இருந்தாங்க. நாம அப்படி இருக்கிறோமா? கர்த்தருக்கு அடிமைகளா இருக்கிறோமா? இல்ல இன்னும் பிரைவேட் ஸ்பேஸ்ன்னு சொல்லி மனசுல நம்ம வச்சுட்டு இருக்கிறோமா? இந்த இடத்துக்குள்ள எல்லாம் கர்த்தர் வரக்கூடாது, இந்த இடத்துல எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரைவேட் ஸ்பேஸ் நம்ம வச்சிருக்கிறோமா? இதெல்லாம் எனக்கு கீழ்ப்படிய முடியாது, இல்ல நான் கீழ்ப்படியணும்னா எனக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி பிரைவேட் ஸ்பேஸ் வச்சிருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 முதல் 41 வசனங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verses 38 to 41. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆமென். ஆமென். பேதுரு பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்ட என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் எடுத்துக்கணும்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. கேட்டவங்க எல்லாம் பொறுமையா போய் வீட்டுல யோசிச்சுட்டு வந்தாங்களா? இல்ல நான் வந்துட்டு துண்டு எடுத்துட்டு வரல பிரதர், இல்ல நான் வந்துட்டு போட்டுக்கிறதுக்கு நனைஞ்சு போச்சுன்னா நான் துணி எடுத்துட்டு வரல அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சாக்கு போக்கு சொன்னாங்களா? இம்மீடியட்டா பேப்டிசம் எடுத்தாங்க இல்லைங்களா? ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு இது நல்ல ஒரு பாடம் தான், நல்ல ஒரு வந்துட்டு எக்ஸாம்பிள் தான். வந்துட்டு இம்மீடியட்டா பேப்டிசம் எடுத்தாங்க. ரொம்ப யோசிச்சுக்கிட்டே காலத்தை வந்துட்டு தாழ்த்தவே இல்லை. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் யாராவது வந்துட்டு இருந்தாக்க நம்ம இதை பார்த்து இம்மீடியட்டா இன்னைக்கே ஆண்டவரை நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு நான் முடிவு பண்றேன் ஆண்டவரை, அது நாளைக்கா இருந்தாலும் நாளானைக்கா இருந்தாலும் நான் எடுக்கிறேன் ஆண்டவரை, எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர்ட்ட வந்துட்டு இம்மீடியட்டா நான் எடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி முடிவு செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். 41வது வசனத்துல அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எப்ப பெற்றாங்க? உடனே பெற்றாங்க. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இப்ப ஞானஸ்நானமா இருந்தா கூட இம்மீடியட்டா தான் சந்தோஷமா கீழ்ப்படுஞ்சாங்க. ஏன்னா அங்க சந்தோஷம்ன்ற வார்த்தை எழுதியிருக்கு. 41வது வசனத்துல அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்கிற வார்த்தை எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 47 முதல் 48 வசனங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verses 47 to 48. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா, இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கப்பான்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். பட் அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னாக்க, பேதுரு இந்த வார்த்தைகளை பேசுவது கொர்நேலியு வீட்டுல பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது கேட்கிறவர்கள் எல்லோரும் விசுவாசிக்கிறார்கள். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்குகிறார். அவர்கள் எல்லோரும் வந்துட்டு அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுட்டாங்க. அதன் பிறகு ஞானஸ்நானம் கொடுங்கப்பான்னு சொல்றப்ப, இல்ல பேதுரு கொஞ்சம் நிப்பாட்டுங்க, என்கிட்ட ஏற்கனவே பரிசுத்த ஆவி வந்துட்டாரு, எனக்கு அதுக்கு ஞானஸ்நானம் அப்படின்ற வார்த்தையை கேட்கல. பேதுருக்கிட்டையும் பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, அதனால பேதுரு சொல்றதை நம்ம கேட்கணும்னு சொல்லி அவர்கள் பேதுருவையும் அங்கீகரித்தார்கள். அப்படின்னா சில நேரங்கள் வந்துட்டு என்கிட்ட தான் பரிசுத்த ஆவி இருக்கிறாரே, நான் எதுக்கு இவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வரும். பட் அது வந்துட்டு ஒரு பெருமையினால இருக்கிற ஒரு எண்ணமா இருக்கும். ஏன்னா இவங்க பரிசுத்த ஆவியை பெற்றவர்களா இருந்தாலும் பேதுருக்கிட்டையும் பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால பேதுரு சொல்றது நமக்கு நன்மை தான் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்ற 2 பேர் வந்துட்டு பேசும் பொழுது இது நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஒருவர் பரிசுத்த ஆவினால ஏவப்பட்டு இது நன்மைன்னு சொல்லும் பொழுது, இன்னொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றவரா இருந்தாலும் ஓகே, என்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்கிற மாதிரி அவங்க கிட்டையும் பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, அதனால அவங்க சொல்றது நன்மைன்னு சொன்னா வேதத்தின்படி இது கரெக்டா தான் இருக்குது, நான் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி இமீடியட்டா அதற்கு அடிபணிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா சபைக்குள்ளார நம்ம எப்படி இருக்கணும்ன்றத கர்த்தர் நமக்கு இதுல சொல்லிக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற 2 பேர் ஒருத்தரோடு ஒருத்தர் எப்படி பழகி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 33 வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verses 30 to 33. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும்
கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலேதானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். ஆமென். இங்க ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலர் வந்துட்டு கேட்கிறாரு. சிறைச்சாலைக்காரன் வந்துட்டு என்ன கேட்கிறாரு? ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடு ராத்திரியில வந்துட்டு கேட்கிறார். கேட்கிறப்ப அதற்கு அவர்கள் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் பதில்லாம் கிளியரா சொல்லிட்டாங்க. அவனும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இதெல்லாம் எப்ப நடக்குது? நடு ராத்திரியில வந்துட்டு ராத்திரியோட ராத்திரியா நடக்குது. 33வது வசனத்துல மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ராத்திரியோட ராத்திரியா அவங்களுடைய காயங்களை வந்துட்டு கழுவுறான். 2வது வந்துட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. 3வது ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஒரு ராத்திரியில எவ்வளவு விஷயம் நடக்குதுன்னு பாத்தீங்களா? அவன் வந்துட்டு அப்புறம் பிறகு எடுத்துக்கலாமே, இவர் ஒரு கைதி, இவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல, இல்லைங்களா? அப்ப சொல்பவர் யாருன்றது முக்கியமே இல்லைங்க. சொல்லுகிற விஷயம் வேதத்தின்படி இருக்குதா, அதுதான் வந்துட்டு முக்கியம். சொல்கிறவர் வந்துட்டு பெரியவரா இருக்கலாம், சிறியவரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். சொல்கிறவர் யாரா இருந்தாலும் சொல்லப்படுகிற காரியம் வந்துட்டு எப்படிப்பட்ட காரியம், இது கர்த்தருக்கு பிரியமானதா? கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தா நான் இமீடியட்டா கீழ்ப்படியணும். சோ போக்கஸ் வந்துட்டு இயேசு கிறிஸ்து தான். நானும் போக்கஸ் இல்ல, சொல்கிற நபரும் போக்கஸ் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு விழுந்து போறது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னா, இங்க பவுல் எந்த நிலைமையில இருக்கிறாரு? அவர் ஒரு ஜெயில் கைதியா வந்துட்டு இருக்கிறார். பட் ஜெயிலர் வந்துட்டு எல்லா கைதிகளும் ஆளுமை செய்கிற ஒரு மனுஷனா வந்துட்டு இருக்கிறார். அப்ப நான் வந்துட்டு ஒரு ஆளுமை செய்கிற ஒரு இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி ஜெயிலர் நினைக்கல. அப்ப அவர் பவுல் வந்துட்டு ஜெயில் கைதியா இருந்தாலும் அவர் சொல்றது வந்துட்டு வசனத்தின்படி இருக்குது, கர்த்தருக்கு பிரியமானதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கீழ்ப்படுகிறார். அப்படின்னா நாமளுமே பேசுகிற ஒரு நபர் அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்க வேணாம், அவருடைய ஆங்கிள் இருந்து பார்க்க வேணாம், என்னுடைய ஆங்கிள் இருந்து நான் பார்க்க வேண்டாம். இது கர்த்தருக்கு பிரியமா, இது இயேசுவுக்கு பிடிக்குமா? இயேசுவுக்கு பிடிக்கும்னாக்க நான் இமீடியட்டா கீழ்ப்படிஞ்சுதான் வந்துட்டு ஆகணும். இதே மாதிரி அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலையும் ஒரு விஷயம் நடக்குது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19 வசனங்கள் 1 முதல் 5 வரைக்கும். ஆக்ட்ஸ் சாப்டர் 19 verses 1 to 5. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமென். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். எப்படிங்க கீழ்ப்படிஞ்சாங்க? இமீடியட்டா கீழ்ப்படிஞ்சாங்க. பட் இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே ஞானஸ்நானத்துக்குரிய ஆலோசனை யோவான் ஸ்நானன் மூலமா ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். யோவான் ஸ்நானன் ஸ்திரீகளில் பிறந்தவர்கள்ல பெரிய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானன் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிட்ட ஏற்கனவே கீழ்ப்படிஞ்சு அவங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. பவுல் வந்துட்டு, இல்லப்பா நீங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் எடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு பரிசுத்த ஆவி வருவாரு அப்படின்னு சொன்னனுமே. இல்லப்பா எனக்கு ஏற்கனவே நல்ல ஆலோசனை எல்லாம் கிடைச்சது, ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் பெரியவனா இருக்கிற யோவான்றதே நாங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், நீ எல்லாம் இப்ப வந்த பையன், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அவர்கள் பவுலை வந்துட்டு நிராகரிக்கவே இல்லை. ஏற்கனவே ஒரு பரிசுத்தாவியானவருக்குரிய ஆலோசனை கிடைச்சிருந்தாலும் இன்னொரு பரிசுத்தாவினருக்கு ஒரு ஆலோசனை வரும் பொழுது அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாவே இங்க இல்ல. யோவான் கொடுத்த ஞானஸ்நானமும் வேதத்தின்படியானதான். பவுல் சொல்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் அதுவும் வேதத்தின்படியானதான். சோ ஒரு காலகட்டத்துல யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அது வெறும் மனம் திரும்புதலுக்காக, அதுல பரிசுத்தாவி வரமாட்டார். பட் அடுத்து இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்துல வந்துட்டு பரலோகத்துல இருந்து பூமிக்கு இறங்கி அவர் நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அந்த பெந்தகோஸ்தே அன்னைக்கு அது கொடுக்கப்பட்டது. சோ அன்னையில இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பவுல் இதைத்தான் வந்துட்டு போதிக்கிறார். சோ பவுல் சொல்றது என்னன்னா, யோவான் கொடுத்தது ரைட்டு தான்பா, பட் நாம வந்துட்டு இயேசுவின் நாமத்தினாலதான் எடுக்கணும்னு சொன்னப்ப அந்த ஆலோசனை எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த பேப்டிசம்க்குரிய ஆலோசனைகளே வந்துட்டு பாத்தீங்கன்னா உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை பெற்றவர்களும்
இன்னொரு பரிசுத்த ஆவியை வந்துட்டு உடையவர் சொல்றதை கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே பரிசுத்த ஆவியை உடையவர் வந்துட்டு ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தார், யோவான் ஸ்நானன், அதையும் கேட்டாங்க. பவுல் சொல்ற ஆலோசனையும் வந்துட்டு கேட்கிறாங்க. அப்படின்னா பேசுகிறவர் யாருன்னு இவங்க எல்லாம் கவனிக்கவே இல்லைங்க. நீ எல்லாம் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ற எண்ணம்லாம் இந்த ஆதி கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்துட்டு இல்ல. சோ உடனே கீழ்ப்படிஞ்சாங்க, முழு இருதயத்தோட வந்துட்டு கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்றத வந்துட்டு வாசிக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து வந்துட்டு மத்தவங்களுக்கு ஹீல் பண்ணதும் பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா தான் அவர் ஹீல் பண்ணாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சோ அவர் இயேசு கிறிஸ்து நம்ம கீழ்ப்படுகிறது மட்டும் இம்மீடியட்டா கீழ்ப்படின்னு அவர் எதிர்பார்க்கலங்க. அவர் வந்துட்டு நம்ம அன்பு செய்கிறது கூட இம்மீடியட்டா தான் அன்பு செய்யறார். மார்க் 1 அதிகாரத்துல 41-42 வாசிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்ப எப்ப அவன் குணமடைஞ்சான் குஷ்டரோகி வந்துட்டு? அவர் சொன்ன உடனே இம்மீடியட்டா ஹீல் பண்ணியிருக்கிறார். நம்முடைய கீழ்ப்படுதலும் வந்துட்டு இம்மீடியட்டா தான் இருக்கணும். அந்த இம்மீடியட்டா நடந்த காரியங்கள்லாம் மார்க்கு சுவிசேஷத்துல தாங்க அதிகமாவே எழுதியிருக்கும். மார்க்கு சுவிசேஷத்துல எல்லாமே அவசரமா வேகமா நடக்கிற மாதிரி தான் மார்க்கு சுவிசேஷமே இருக்கும். அதனாலதான் அதுவுமே வேகமா முடிஞ்ச மாதிரி ஒரு 16 அதிகாரம் தான், கிறிஸ்பா 16 அதிகாரம் தான் வந்துட்டு இருக்கும். பட் மார்க் படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே இம்மீடியட்டா நடக்கிற மாதிரி தான் ஆவியானவர் எழுதியிருப்பார். சோ நாமளும் இம்மீடியட்டா தான் கீழ்ப்படியும். இயேசு கிறிஸ்து இம்மீடியட்டா அங்க போனாரு, இம்மீடியட்டா ஹீல் பண்ணாரு. இம்மீடியட்லி அப்படின்ற வார்த்தை இதர் இம்ப்ளிசிட்டாவோ இல்ல எக்ஸ்பிளிசிட்டாவோ மார்க்கு சுவிசேஷத்துலதான் இருக்கும். நாமளும் எல்லாத்தையும் இம்மீடியட்டா தான் கீழ்ப்படியணுன்றதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே மாதிரி லூக்கா 8 அதிகாரம் 44 வசனத்துல, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று என்று எழுதியிருக்கிறது. இம்மீடியட்டா அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு இயேசு கிறிஸ்து ஹீல் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா இமீடியட்டா இன்ஸ்டன்ட் ஹீலிங் தான் வந்துட்டு பண்ணார். இப்ப நானுமே இன்ஸ்டன்டா கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிஞ்சா என்ன அர்த்தம்? எனக்கு அதிகமான அன்பு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். வாசிக்கலாம் 1 யோவான் 5 அதிகாரம் 3 வசனம், 1 John 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஆமென். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அன்புன்றது என்னதுங்க? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அவருடைய அன்பை நான் சிலுவை மரணத்துல புரிஞ்சுக்கிறேன். அவர் உயிர் திட்டான்றதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா உயிரோட இருக்கிற தேவன் என்னை காண்கிற தேவனா இருக்கிறார். அப்படின்னா அவர் எனக்காக மரிச்சாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த உயிருள்ள ஜீவனுள்ள தேவன்கிட்ட வந்துட்டு நான் பாவங்களை அறிக்கை பண்ணிட்டு அந்த அன்பை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ரிஃப்ளெக்ட் பண்றது எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க? கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அப்ப அவருடைய கட்டளைகள் எல்லாமே அவருடைய சித்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கட்டளைகள் அதைத்தான் அவர் வந்து தன்னுடைய சித்தத்தின்படி வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சித்தம் புரியுதுன்னு சொன்னா எப்படி கீழ்ப்படியணும்? இமீடியட்டா கீழ்ப்படியணும். அதுதான் அன்பு. வாசிக்கலாம் யோவான் 14:15, John 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? என் கட்டளையை வந்துட்டு நீ கீழ்ப்படிஞ்சான்னு அர்த்தம், அப்பதான் நீ என் மேல அன்பா இருக்கிறேன்றார். அப்ப இயேசுவுக்கு இது பிடிக்கும் அப்படின்றது எனக்கு எப்ப தெரியுதோ immediately I have to surrender and I have to obey. நான் இம்மீடியட்டா தான் கீழ்ப்படிஞ்சு ஆகணும். ஏன்னா அதுதான் வந்துட்டு அன்பு. இப்படிதான் பரிசுத்தமாவே இருக்க முடியும். இதுதான் தெய்வ பயம் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனம், 2 Corinthians 7:1. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமென். பரிசுத்தமாகுதலை பூரணமாக செய்ய முடியுங்க. தெய்வ பயம் இருந்தாக்க பூரணமா பரிசுத்தமா இருக்கணும். அதுக்கு சில ப்ரீ ரெக்வசிட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன ப்ரீ ரெக்வசிட்ஸ்? வந்துட்டு மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. மாம்சத்திலையும் ஆவியில இருக்கிற அசுசி நீங்கணும், அழுக்கெல்லாம் பாவங்கள் நீங்கணும்னு சொன்னா நம்மை சுத்திகரித்து கொண்டுன்னு வேதம் சொல்லுது. அப்ப கர்த்தருடைய வசனத்தினாலே நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயம் இருந்தாக்க பூரணமா வந்துட்டு பரிசுத்தமா இருக்க முடியுங்க. கர்த்தர் என்னை காண்கிறார், நான் எப்படி பாவம் செய்ய முடியும்னு சொல்லி யோசேப்பு வந்துட்டு பயந்து பாவத்துக்கு தப்பிச்சுக்கிட்டான். அப்படின்னா கர்த்தர் என்னை காண்கிறார், நான் எப்படி இப்படி எல்லாம் பேச முடியும், நான் எப்படி இப்படி எல்லாம் சிந்திக்க முடியும்? நான் கர்த்தர் என்ன பார்த்துட்டு இருக்கிறார் இல்லையா? கர்த்தர் என்ன பாக்குறதுனால வீட்டுல உட்காந்துட்டு நான் பேசுற காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு தெரியுமே. அப்ப நான் யாருக்கும் பயந்துகிட்டு எல்லாம் கீழ்ப்படிய வேணாம். மனிதர்களுக்கு பயந்துட்டு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. அந்த அடிமை பயம் நமக்கு பழைய வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சு. நம்ம டீச்சருக்கு பயந்துருப்போம், சொந்தக்காரங்களுக்கு பயந்து இருந்திருப்போம், அப்பா அம்மாவுக்கு பயந்து இருந்திருப்போம். இந்த பயம் எல்லாம் தேவையில்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துல இருந்தவங்கள விடுவிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தோட ரத்தத்தோட இந்த பூமிக்கு வந்தார். தெய்வ பயம் ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு தேவை.
அப்ப தெய்வ பயம் அப்படின்னா கர்த்தர் என்ன பாக்குறார், நான் தேவையில்லாம சிந்திக்கிறது, தேவையில்லாம பேசுறது, என்னுடைய தேவையில்லாத கிரியைகள் எல்லாத்தையும் அவர் பாக்குறாரு. அப்ப தேவனுக்கு மட்டும் பயப்பட்டா போதும், இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் பயப்பட்டாலே வந்துட்டு போதுமானது, பூரணமா பரிசுத்தமா இருக்க முடியும். வாசிக்கலாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். Philippians 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுமா? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படி பிரயாசப்பட்டு கீழ்ப்படிய வேண்டும். பயத்தோடுனா யாருக்கு பயப்படணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப எனக்கு ஒரு வசனத்தின் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரா, இது அவருடைய சித்தம், இதை நான் செஞ்சுதான் ஆகணும்னு வெளிப்படுத்திட்டாரா, அதுக்கு மேல இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் கிடையவே கிடையாதுங்க. அதுக்கு மேல ஆனால் இல்ல என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ன்றது பைபிள்ல வந்துட்டு கிடையவே கிடையாது. கர்த்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் இருக்கு. நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ்னு பேசுறதா இருந்தாக்க நம்ம சத்தியத்தை ஏத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ்னு பேசிதான் நம்ம பாவ வாழ்க்கையில வந்துட்டு இருந்தோம். அப்படின்னா கர்த்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் வந்துட்டு பாக்கியவான்களுக்கு உரியது. கர்த்தர் சொல்லிட்டாரா, ஓகே, அவருக்கு பிரியமானதா நான் செய்யறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் கிடையாது. நான் தான் என்னைய மாத்திக்கணுமே ஒழிய கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை எல்லாம் அவர் மாத்திக்கவே மாட்டார். கர்த்தருடைய சித்தத்தை வந்துட்டு மாத்திக்கிறதுக்காக நம்ம இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் பேசணும்னா அது இருதய கடினம்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்படின்னா நான் என்னுடைய இருதயத்தை வந்துட்டு கடினப்படுத்தாம இன்று எனப்படும் அளவும் நான் கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா இன்றைய ரட்சணியினால் இப்பொழுதே அது ரட்சணியம் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாக்க நம்ம பூரண பரிசுத்தமா இருக்க முடியும். சோ எப்பொழுதுமே ரெடியா இருங்கன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல நீங்க 35-40 வசனங்கள் வாசிச்சு பாத்தீங்கன்னா, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்னு சொல்லி சொல்றார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது என்னை கேள்வி கேட்பாரு. அதனால பயந்து இருங்க, எப்பொழுதுமே விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள், எப்பொழுதுமே எனக்காக ரெடியா இருங்கன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப நான் ரெடியா இருக்கணும்னா தெய்வ பயத்தோட இருக்கணும். தேவன் சொல்லிட்டாரா, அவருடைய வசனத்துல இது எழுதி இருக்குதா, ஓகே, நான் கீழ்ப்படிஞ்சுதான் வந்துட்டு ஆகணும். அதுக்கு மேல இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இல்லை. எப்படி கீழ்ப்படியணும்? அன்றைய தினமே ஆபிரகாமை போல, அன்றைய தினமே யோசேப்பை போல ராத்திரியோட ராத்திரியா மரியாளையும் குழந்தையாகி இயேசுவையும் வந்துட்டு தூக்கிட்டு அவர் எகிப்துக்கு வந்துட்டு ஓடி போனார். மரியாள் வந்துட்டு நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி சொன்னாங்க. இதை போல நம்ம கீழ்ப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கணும். நமக்கு இருக்கிறது கொஞ்சோண்டு டைம் தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. அந்த ராக்காலம் வரும்பொழுது எப்படி கொரோனா காலகட்டத்துல பெருசா நம்மளால வந்துட்டு அதிகமான காரியங்கள்லாம் செய்ய முடியல. இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு புறப்பட்டு போறது அதெல்லாம் நம்மளால செய்ய முடியல. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலமாக தான் வந்துட்டு அந்த கொரோனா காலகட்டம், குறிப்பா அந்த லாக்டவுன் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா மேக்சிமம் போனா போன்ல யாருக்காவது சுவிசேஷம் அறிவிச்சிருப்போம். நேர்ல புறப்பட்டு போறது வந்துட்டு அது முடியாத காரியமா இருந்துச்சு. கர்த்தரை அடைச்சு போட்டார். என் சினம் கடந்து போக மட்டும் நீ கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லி கர்த்தர் சொல்லார். கர்த்தருடைய சினம் வரும் பொழுது நீ ஒளிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருன்னு சொல்லி கர்த்தர் சொல்லார். அப்படின்னா ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. அப்பொழுது உன் அறை வீட்டுக்குள் புகுந்துகிட்டு கர்த்தருடைய கோபம் வந்துட்டு கடந்து போக மட்டும் நீ காத்திருன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப அந்த கோபாக்கினை வரும் மட்டாகவும் ஒரு ஸ்மால் விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. வாசிக்கலாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 16 வரைக்கும். Ephesians chapter 5, 15-16 verses. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சோ கொஞ்சம் டைம் தான் நமக்கு இருக்குது. கர்த்தருடைய வருகைக்கு மட்டும் இல்ல, கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி நடக்க போகிற அந்த கோபாக்கினை, இன்னைக்கு டேட்டுக்கும் கோபாக்கினைக்கும் நடுவுல ஒரு ஸ்மால் விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. கொஞ்சோண்டு டைம் இருக்குது. அந்த டைமை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும். அப்படி செய்யலைன்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல், டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே ஓட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்காத, என்னுடைய சித்தம் தெரிஞ்சோம் என்னுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாம இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொண்டு. இப்ப ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்களா, கவனமாய் நடந்து கொண்டு டைமை யூஸ் பண்ணுவாங்க. இருக்கிற விண்டோ வந்துட்டு இட்ஸ் ஸ்மால் விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ அந்த இருக்கிற காலத்தை வந்துட்டு கர்த்தருக்காக பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனமும் இதேதான் சொல்லுது. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து
காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 2 வசனத்திலையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா, காலத்தை பிரயோஜனமா யூஸ் பண்ணுன்னு கர்த்தர் சொல்றாரு. டைமை வேஸ்ட் பண்றது அது மதியீனம் என்று எழுதி இருக்கிறது. ஏன்னா அது ஞானம் இல்லாத ஒரு தன்மை. ஏன்னா இந்த 2 வசனமே டைமை வந்துட்டு ப்ராப்பரா கர்த்தருக்கு பிரியமான முறையில யூஸ் பண்ணணும். பட் டைமை வேஸ்ட் பண்றது வந்துட்டு ஞானமற்ற ஒரு தனம்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா நம்ம இமீடியட்டா கீழ்ப்படிவது அதுக்கு நமக்கு நலமா இருக்கும். லோத்த டைமை வேஸ்ட் பண்ணி தான் என்னுடைய மனைவியவே வந்துட்டு இழந்து போயிட்டார். பின்னாடி வந்த அந்த அம்மோன் மோவாபு சந்ததியார்கள் வந்துட்டு இவர்கள் மேல வந்துட்டு ஒரு 10 தலைமுறைக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சாபங்களை கொடுத்திருந்தார். அதுக்கு பின்னாடிதான் நீங்க வந்துட்டு இஸ்ரவேல் மக்கள்லாம் அவங்களை அங்கீகரிக்கணும் அப்படின்ற கட்டளைகள்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. அப்படின்னா கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரா, இயேசுவுக்கு ஒரு விஷயம் புரியுமா, அது வந்துட்டு பிடிக்குமா, அது நமக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சா? நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இன்றே ரட்சணிய நாள், இன்று எனப்படும் அளவும் நான் கீழ்ப்படிய வேண்டும். உடனே அன்றைய தினமே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல அன்றைய தினமே நானும் கீழ்ப்படியும். அன்றைய தினமே யோசேப்பு கீழ்ப்படிந்தது போல மரியாளை வந்துட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு அவர் எகிப்துக்கு ஓடினது போல நானும் இமீடியட்டா கீழ்ப்படியணும். மரியாள் வந்து நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வாக்கின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சது போல நானுமே அப்படிதான் கீழ்ப்படியும். இப்படி ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம். ஏன்னா கர்த்தர் அதற்குரிய வசனங்களை தான் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை இது வரைக்கும் நான் காலம் தாழ்த்தி நான் கீழ்ப்படிஞ்சதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரை. நான் இன்னைக்குதான் கத்துக்கிட்டேன். ஆபிரகாம் இமீடியட்டா கீழ்ப்படிஞ்சாரு, மரியாள் இமீடியட்டா கீழ்ப்படிஞ்சாங்க, யோசேப்பு இமீடியட்டா கீழ்ப்படிஞ்சாரு. என்னுடைய பழைய வாழ்க்கையில நானும் கால தாமதம் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரை. நான் இனிமேட்டு இமீடியட்டா கீழ்ப்படுகிறேன். இன்னையில இருந்து தொடங்கி இமீடியட்டா கீழ்ப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறேன். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு 1 நாள் 2 நாள் டைம் எடுக்கலாம். பட் இமீடியட்டா கீழ்ப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நிறைய விஷயத்த நீங்க அன்னைக்கே கீழ்ப்படிச்சிருவீங்க. ஒரு சில விஷயம் 1-2 நாள்ல வந்துட்டு கீழ்ப்படிச்சிருவீங்க. சோ அந்த முடிவு எடுக்க வேண்டியதான் வந்துட்டு இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். சோ இப்படி ஒரு முடிவு எடுத்து நம்ம பழைய காரியங்களுக்காக வந்துட்டு கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டு நம்ம ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்களோட அப்பா தந்தையே, போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் சாந்தம் உள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றெண்டும் உடையது. இயேசுப்பா இந்த வேளையில நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களை அதிக பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மட்டுமே பாக்கியவான்கள். அது மட்டும் இல்லாம ஆபிரகாமை போல அந்நாளில் தானே அவன் கீழ்ப்படிந்தான் என்று வேதம் சொல்கிறபடி நாங்களும் அந்நாளில் தானே கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்க. உங்களுடைய பழைய வாழ்க்கையில வந்துட்டு இயேசப்பா எத்தனையோ முறை உங்களுடைய சித்தம் தெரிஞ்சு நாங்க கீழ்ப்படியாம இருந்திருக்கிறோம், அதுக்கு எங்களை மன்னிங்க. நிறைய நேரம் உங்க சித்தம் தெரிஞ்சு கீழ்ப்படிதல நாங்க தள்ளி போட்டிருக்கிறோம், அதற்கும் எங்களை மன்னிங்க. அதே போல உங்களுடைய சித்தம் தெரிஞ்சோம் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே, அதற்கும் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இனிமேட்டு ஏசப்பா உங்களுடைய சித்தம் எதுன்றது எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னாக்க இம்மீடியட்டா உங்களுடைய சித்தத்தை அறிந்த மாத்திரத்துல ஆண்டவரே ஆபிரகாமை போல, யோசேப்பை போல, மரியாளை போல நாங்க கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. இதற்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை தயவாய் மன்னிங்க. உடைய சித்தம் எதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இனிமேட்டு இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் கேட்க மாட்டோம். என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற மாதிரிலாம் நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது பக்தி விருத்திக்குரிய காரியம், இது இயேசுவுக்கு பிடிச்ச காரியம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. நான் இம்மீடியட்டா கீழ்ப்படுகிறேன். அதற்கு நீர்தாமே ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு, எங்களை பலப்படுத்த வேண்டுமாறு ஆண்டவரே கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவரே சபையார் எல்லோருமே நம்முடைய சித்தத்திற்கு இம்மீடியட்டா, அது குடும்பத்தின் காரியமா இருக்கட்டும், இல்ல பர்சனல் டெசிஷன்ஸா இருக்கட்டும், இல்ல சபையின் காரியங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கு சித்தமா இருந்தால் நாங்க இம்மீடியட்டா கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. அதற்குரிய கிருபை எங்களுக்கு கொடுங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல, மரியாள் கீழ்ப்படிந்தது போல, யோசேப்பு கீழ்ப்படிந்தது போல அப்படிப்பட்ட ஒரு கிருபையை எங்க எல்லோருக்கும் தாருமாண்டவரே. அதற்காக ஆண்டவரே சபையார் எல்லோரையுமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நாங்க இதை போல வந்துட்டு கீழ்ப்படியாத நாட்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்களுடைய பழைய பாவங்களை மன்னிச்சு இமீடியட்டா நாங்கள் அவர்களை போல கீழ்ப்படிந்த ஆண்டவருடைய வருகை மட்டும் எங்களுக்கு ஒரு கொஞ்சோண்டு டைம் நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த காலத்தை வந்துட்டு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. நாங்கள் ஞானம் உள்ளவர்களை போல நடந்து கொண்டு எங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. உடைய வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தாவியோடு கூட, என்னையோடு கூட காத்திருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. நாங்கள் கீழ்ப்படுதலோடு கூட காத்திருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு வலிமையோடும், முழு சிந்தையோடும் அந்நாளில் தானே
ஆண்டவரே செல்ஃப் சேம் டேல உங்களுக்கு நாங்க கீழ்ப்படுகிறதுக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அன்பு நிமித்தமா நாங்கள் கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. உடைய வருகைக்கு முன்னாடி உங்கள் எல்லோரையும் பரிசுத்தம் பண்ணுங்க, பலப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, திடப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சிஸ்டர்ஸ், ஜெப குறிப்புகளோ சாட்சிகளோ இருந்தா சபையாரோட நம்ம பகிர்ந்துக்கலாம். ஹலோ பிரதர். பிரதர் சொல்லுங்க பிரதர். பிரதர், நான் மைக்கேல் ராஜ் பேசுறேன் பிரதர். பிரதர் சொல்லுங்க பிரதர். தூத்துக்குடி சபை தெரியும் ஞாபகம் நினைக்கிறேன். சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு நல்லா தெரியும், சொல்லுங்க. சரிங்க பிரதர். பிரதர், இப்ப நான் எங்க ஊருக்கு வந்துட்டேன். அதாவது தூத்துக்குடில இருந்து ஒரு ஞாபகம் 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லைங்களா, நாகர்கோயில்ல சந்திக்கும் பொழுது. ஒரு பிரதர், அதாவது நான் இப்போ ஒரு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு 5 வருஷமா நான் ஏசப்படைய வார்த்தைக்கு நான் கீழ்படியாம தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். சரிங்க. இப்போ ஒரு 6 மாசமா நான் எவ்வளவு கூட கீழ்படியுமோ அந்த அளவுக்கு நான் கீழ்படிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் பிரதர். அதாவது நான் இப்போ ஒரு 3 மாசமா சுவிசேஷம் வெளியே அந்த ஊர்களுக்கெல்லாம் நான் போய் அதாவது கொடுப்பதுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் பிரதர். வாங்கிக்கலாம். கண்டிப்பா பிரதர். ஊழியத்துல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கிருபையோட இருந்து ஒரு நல்ல ஊழியம் பார்ப்பதற்கும் அதுல கனிகள் கிடைக்கிறதுக்கும் நம்ம ஜெபிக்கலாம் பிரதர். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் அப்பா தந்தையை போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவரே, சகோதரன் மைக்கேல் ராஜ் பிரதரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா அவரே தன்னுடைய வாயினால சொன்னதுபடி ஆண்டவரே சத்தியம் தெரிஞ்சோம் கொஞ்ச நாள் அவர் கீழ்ப்படியாம இருந்திருக்கிறாரு. ஆனா இப்ப எல்லாத்தையும் ஆண்டவரை நீங்க மாத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமா கீழ்ப்படின்னு சொல்லி இப்ப ஆசைப்படுறாரு. அவரை வழி நடத்துங்க, அவரை பலப்படுத்துங்க, அவருக்கு கிருபையை கொடுங்க. தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுல ஆர்வமா இருக்கிறாரு. அவரோட கூட இருந்து ஆண்டவரே நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அவருக்கு கிருபையை கொடுங்க. அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அவருடைய நாவல இருந்து நீங்க சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். கேட்கிறவர்களுடைய இருதயத்துல நீங்க பேசுங்கப்பா. கனி கிடைக்கும்படி நீர் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். சகோதரனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் செய்கிற ஊழியத்திற்கும் விரோதமா செயல்படுகிற எல்லா அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க சகோதரனோட கூட இருந்து சகோதரனுக்கு கிருபை பாராட்டுங்க. அவங்க ஊர்களில் வந்துட்டு இருக்கிற சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிந்தவர்கள் இவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி கொண்டாடுங்க. அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். கனி கிடைக்கிறதுக்கு தேவையான ஆவியின் கனி அவரிடம் இருப்பதற்கு கிருபை கொடுங்கப்பா. 2 பேரும் 1 அதிகாரம் சொல்றது போல உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தோட வந்துட்டு சகோதர சிநேகம், அன்பு இவை எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்பதான் நீங்க கனி கொடுக்க முடியும்னு சொல்லி வேதத்துல எழுதி இருக்கிறது. அதற்கு தேவையான ஆவியின் கனியை அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கொடுங்க. ஆண்டவருக்கு மேல இருக்கிற அன்பின் மூலமா கனி கொடுக்கறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. தொடர்ந்து அந்த குடும்பத்தை நீங்க வழி நடத்தி பலப்படுத்துங்க. தூத்துக்குடி சபையை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். ஆமென், ஆமென். பிரதர், சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ஜெப குறிப்புகளோ சாட்சிகளோ இருக்குதுங்களா? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், எனக்கு டாக்டர் விஸ்டம் பல் ரிமூவ் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்றாங்க. பட் அது ரிமூவ் பண்ணா ரொம்ப வலிக்கும். அதுக்கோசரம் ஜெபம் பண்ணுங்க பிரதர். அவங்க பேரு சிஸ்டர் அவிலா. அவிலா. எந்த ஊர்ல இருந்து சிஸ்டர் பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பிரதர். பெங்களூர்ல இருந்து. ஓகே சிஸ்டர். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. அது ரிமூவ் பண்ணணுமா வேண்டாமா, அதுல எதுவும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஆண்டவர் அதுல சுகமாக்குறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. அதனால ரிமூவ் பண்ணாமலே இருக்கிறதுக்கு, ஏன்னா இது அவர் கொடுத்த பல்லு தான் இல்லைங்களா. பற்கள் எல்லாம் இது அவுட் ஆஃப் கிரியேஷன் நடக்கிற விஷயங்கள் அவர் நம்ம சிருஷ்டித்த நாளில இதெல்லாமே நமக்கு உண்டாயிருக்கும். அதை ரிமூவ் பண்ணணுமான்ற ஒரு கேள்வியை நீங்க கர்த்தர்ட்ட கேட்டு பாருங்க. ரிமூவ் பண்ணாமலே ஏதோ இன்ஃபெக்ஷன் பிரச்சனை இருந்தாலும் எனக்கு அதை சுகப்படுத்துங்க. அப்படி ஆண்டவர்கிட்ட அவருடைய சித்தப்படி நம்ம ஜெபிக்கலாம். உங்கள் கர்த்தராகிய இயேசுவே சகோதரி அவிலாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். எங்களுடைய உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் நீங்க கொடுத்ததுப்பா. அது எங்களுடைய கைகள், கண்கள் எதுவா இருந்தாலும், எங்களுடைய பற்களா இருந்தாலும் ஆண்டவரே, நிறைய பற்கள் இருக்குது, ஒரு பல்ல எடுத்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாங்கப்பா. ஆனாலும் இது நீர் கொடுத்த அவயமா இருக்கிறதுப்பா. அந்த பல்ல பிடுங்காமலே சகோதரிக்கு நீர் சுகத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிற. ஆனா அந்த பல்ல பிடுங்கிறது ரீசன் என்னது, அதற்கான ரூட் காஸ் என்னதுன்னு எங்களுக்கு தெரியலப்பா. அத நீங்க நிவர்த்தி பண்ணுங்க. அது வலியா, இன்ஃபெக்ஷனா,
இல்ல அது எங்களுடைய பாவத்து நிமித்தமா வந்திருக்குதா, அது இன்கேஸ் பாவத்து நிமித்தமா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துருந்துச்சுனாக்க தயவாய் சகோதரிய மன்னிங்க. அது அவங்களுடைய பாவங்களா இருந்தாலும் அவங்களுடைய மூதாதையர்களுடைய பாவங்களா இருந்தாலும் தயவாய் இந்த வெளியில பாவங்களை மன்னிச்சு அந்த பல்லுல இருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் இல்ல வலிகள் இல்ல வந்துட்டு அந்த சென்சிட்டிவிட்டியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட வேண்டுமா நம்ம கெஞ்சி மன்ற அடைகிறேன். சகோதரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். பல்லுல இருக்கிற எல்லா வலிகளையும் எல்லா இன்ஃபெக்ஷன்ஸையும் எல்லா சென்சிட்டிவிட்டியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். சகோதரியினுடைய அந்த விஸ்டம் டூத்லயும் அங்க பக்கத்துல இருக்கிற பற்கள் நடுவே இருக்கிற எல்லா வலிகள், இன்ஃபெக்ஷன், சென்சிட்டிவிட்டி எல்லாவற்றையுமே பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். சகோதரிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகத்தை கட்டளையிடுகிறேன். தன்னுடைய பல்லுல வந்துட்டு தன்னுடைய வாயில எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே முழு விடுதலையை சகோதரிக்கு கட்டளையிடுகிறேன். சகோதரி இன்னும் உங்க மேல வந்துட்டு பிரியமா இருந்து உங்களுக்கு அன்பான காரியங்களை வந்துட்டு உங்களுக்கு பிரியமான காரியத்தை அன்போடு செய்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உற்சாகமா இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ நீங்க சொல்ல மெசேஜுக்கு அது மொத்தமா போகுது பிரதர். என்னன்னா இப்போ நான் வந்து கீழ்படியாம ஒரு 3-4 வீக்ஸா போவாது இந்த வெளியே கொஞ்சம் மனசர்ல. ஆனா 2 நாள் ராத்திரியில இருந்து ஜபிச்சே பிரதர். அப்புறம் ஏசப்பா எவ்வளவு என்ன இது பண்ணாங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த் கொடுத்தாங்கன்னா மறுபடி அந்த டியூஸ்டே வந்து நான் 11:30 வீடு வேலைலாம் செஞ்சுட்டு போன்னு ஏசப்பா என்ன அப்பா மாதிரி உணர்த்தினாங்க பிரதர். இதனால உனக்கு விடுதலை கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் புக்ஸ் வாங்கி வந்தது பிரதர் கிட்ட, கார்த்திக் பிரதர் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த நியூ டெஸ்டமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போனேன் பிரதர். அங்க போனா அவ்வளவு அருமையா ஏசப்பா ஒரு ஆத்மா கொடுத்தாங்க பிரதர். அவங்க பேரு வந்து காமாட்சின்ட்டு. அந்த அம்மா புக்ஸ் வேற அவங்க ஒரு கேத்தலிக் சகோதரிக்கு கொடுத்துட்டா போகுது நாங்க. ஆனா அவங்க வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன்ட்டு அவங்களே வாலண்டியரா வந்தாங்க பிரதர். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் நான் கோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா அவங்க வந்து என் வீட்டுக்குள்ள வந்து கார்த்திக் பிரதரும் இன்னும் வெறுவா கொஞ்சம் எல்லாம் சொன்னாங்க பிரதர். எல்லாமே அவ்வளவு அன்பா கேட்டாங்க அந்த அம்மா. அவங்க விடோவா இருக்கிறாங்க பிரதர், விதவையா இருக்கிறாங்க. அவங்க மகளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கா, சூசைடு பண்ற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த உண்மையை அவ்வளோ 2-3 hours கேட்டாங்க பிரதர். எனக்கு வீடை திறந்து கொடுக்கணும்னு அவ்வளோ அந்த ஆசையை ஏசப்பா எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க பிரதர். இது 4வது பர்சன் எங்க வீட்டுக்குள்ள வந்து கேடபடி ஏசப்பா கிருபை கொடுத்தாங்க பிரதர். அந்த அம்மா வந்து சபை கூடக்கோ வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிரதர். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வாலண்டியரா. எனக்கு சந்தோஷமாச்சு பிரதர். அதை பகுதிங்கிற பிரதர் எல்லாருக்கும் அது ஒரு டெஸ்டிமோனியா இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம வந்துட்டு புறப்பட்டு மட்டும் போகணும்னு முடிவு எடுத்துட்டோம்னா மீதி எல்லாம் அவரே பாத்துக்குவாரு. நான் என்ன பேசணுன்றதெல்லாம் முடிவு எடுக்காதீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு அருள் செய்யப்படும்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருக்காக புறப்பட்டு போயிட்டோம்னா அவரே நம்மள பேச வைப்பாரு, அவரே ஆத்மாக்களையும் கொண்டு வந்து காமிப்பாரு. சிஸ்டர் ரொம்ப நல்ல சாட்சி. உங்களுக்காக கொஞ்சம் ஜபிக்கல பிரதர். காமாட்சி வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணுமா அந்த விஷயமும், அப்புறம் சூசைட் அட்டெம்ட் பண்றாங்க அப்படின்னு ஆவி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 விஷயத்துக்காக சஞ்சனான்ட்டு அந்த பொண்ணு பேரு, அந்த அம்மா பேரு காமாட்சி பிரதர். காமாட்சி. இயேசுவே ஆண்டவரே, சகோதரி காமாட்சிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. சுவிசேஷம் அறிவிக்கணுன்ற எண்ணத்தை நீங்க ஜான் சிஸ்டருக்கு வச்சீங்க, அதை கேட்கணுன்ற ஒரு எண்ணத்தை காமாட்சி சிஸ்டருக்கு வச்சீங்கப்பா. அந்த சகோதரி விதவையா இருக்கிறாங்கன்றதை நாங்கள் கேள்விப்பட்டோம். வேதத்தில் விதவைகளுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு வேதம் சொல்லுது. இந்த சகோதரிய நீங்க பாதுகாத்து வந்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல ஏசப்பா ஆண்டவரே, உடைய மகளுக்கும் நீங்க விடுதலை கொடுங்க. இந்த 2 ஆத்மாக்களும் சுவிசேஷத்தை வந்துட்டு முழுமையா ஏத்துக்கிட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். மகளுக்கு இருக்கிற எல்லாம் வந்துட்டு சூசைட் ஸ்பிரிட்டையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த மகளை விட்டு வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். அந்த மகளுக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த சூசைட் ஸ்பிரிட்டை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே இந்த மகளை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். திரும்பி வராத இந்த மகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இந்த மகளை வழி நடத்துங்க. இந்த மகளுக்கு கிருபையை கொடுங்கப்பா ஆண்டவரே. அந்த மகளை வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அந்த பிள்ளையோட இருதயத்தை நீங்க திறந்து உடைய சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு கிருபை கொடுங்கப்பா. அதே போல அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே.
தயவாய் ஆண்டவரே அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அவங்களை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த 2 ஆத்துமாக்களும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல சந்தோஷத்துடன் அன்போடு கூட ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அவங்களை சப்மிட் பண்றதுக்கு கிருபை கொடுங்கப்பா. அதற்காக அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தினாலே ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெபக்குறிப்புகள். மரியஸ் பேசுறேன் திருவண்ணாமலை. சொல்லுங்க பிரதர். கைதான் கொஞ்சம் ஷேக் ஆகுது பிரதர், கழுத்து நார்மலா வலிக்குது பிரதர். ஒரு வாரமா அந்த பிரச்சனை இருக்கு. ஓகே பிரதர். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? உங்களுடைய பழைய வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அறிக்கை பண்ணிட்டீங்களா? அறிக்கை பண்ணிட்டீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா பிரதர்? ஞானஸ்தானம் திருப்பத்தூர்ல எடுத்தேன் பிரதர். எங்க பிரதர்? திருப்பத்தூர் பிரதர். ஜிபிஎஸ் ராபின்சன் கூடுகையில எடுத்தேன் பிரதர், திருப்பத்தூர்ல. ராபின்சனா? எப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? அது தெரியல பிரதர் எனக்கு. நான் இப்ப நீங்க வசனம் கூட வாசிச்சோம் இல்லைங்களா, ஞானஸ்தானம் சம்பந்தமான வசனங்கள்லாம். அப்போ வீட்டுல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு எழுதியிருக்கு. அடுத்த 10:48 இயேசுவின் நாமத்தினாலதான் எடுக்கணும்னு எழுதியிருக்கு. அப்போ 5 இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தினாலதான் ஆதி சபையில எடுத்தாங்க. பட் இன்னைக்கு மெஜாரிட்டியா யாருமே இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கறது கிடையாது. சரிங்களா? 199 பேரு இயேசுவின் நாமத்தினால கொடுக்க மாட்டேன்றாங்க. அது என்ன காரணம்ன்றது தெரியல. பட் இன்னைக்கு வசனத்துக்கு அந்த குறிப்பா அந்த ஞானஸ்நான விஷயத்துல போதகர்களே கீழ்படுகிறது கிடையாது. இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க, விசுவாசிகளும் கரெக்டான ஞானஸ்நானம் எடுக்கிறது இல்ல. அவங்களுக்கு கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன், அந்த பாதுகாப்புன்றது கிடைக்க மாட்டேங்குது. பாதுகாப்பு கிடைக்கலன்னா வலி, வியாதி, பிரச்சனை அதுல போய் மாட்டிக்கிறாங்க. அதனால அந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. சரிங்களா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், 8வது அதிகாரம், 10வது அதிகாரம், 19, 22 இந்த 5 அதிகாரம் படிச்சாக்க போதும். அப்போஸ்தலர் 2, அப்போஸ்தலர் 8, அப்போஸ்தலர் 10, அப்போஸ்தலர் 19, அப்போஸ்தலர் 22 5 அதிகாரம் படிச்சாக்க 5 இடத்துல இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் நடந்திருக்கு. பட் இது மட்டும் இல்லாம வேற காரியங்களும் இருக்கும். ஏதாவது நம்முடைய சொந்த வாழ்க்கையில கர்த்தருக்கு இன்னைக்கு நம்ம படிச்சோம் இல்லைங்களா, நம்ம உடனே கீழ்ப்படியாம லேட்டா கீழ்ப்படிஞ்சிருப்போம். இல்ல எதுக்கு கேள்விகள் கேட்டிருந்திருப்போம் இல்லைங்களா? வந்துட்டு தலைகளே தெரியாம இருந்த நாட்களும் கூட இருக்கும். இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒண்ணு அவருடைய வசனமே தெரியாம கீழ்ப்படியாம இருந்திருப்போம், இல்ல வசனம் தெரிஞ்சும் கீழ்ப்படியாம இருந்திருப்போம், இல்லைன்னா வசனம் தெரிஞ்சு அப்புறம் கீழ்படுகிறேன்னு சொல்லி இருந்திருப்போம். இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நம்ம இப்ப ஜெபிக்கலாம். என்னென்ன விஷயம்? கையில வந்துட்டு ஷிவரிங் இருக்குதா? கையில ஷிவரிங் இருக்குதா? கழுத்து நார்மலா வலிக்குதா? கழுத்து வலி, கை ஷிவரிங். ஜெபிக்கலாம். ஆண்டவரை பார்த்தந்தே போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்தி வணங்கி நீ ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரன் மரிய சோசே இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். கையில இருக்கிற சிவரிங்கையும் கழுத்துல இருக்கிற வலியை வந்துட்டு சுகமாக்க வேண்டுமாறு நம்ம கெஞ்சி மன்றாடுகிற மாட்டவரே. அதற்கு அவருடைய பாவங்கள் தடையா இருந்தா தயவாய் மன்னிங்க. உடைய குடும்பத்தாருடைய பாவங்களோ மூதாதையர்களுடைய சாபங்களோ இது தடையா இருந்தா அவைகள் எல்லாவற்றையும் இந்த வழியில நீங்க மன்னித்து போடுங்க ஆண்டவரே. மன்னிச்சு அவருக்கு கையிலையும் கழுத்துலையும் விடுதலை தேட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். சகோதரனுக்கு கையில சிவரிங்கையும் கழுத்துல வந்துட்டு வலிகையும் உடல்ல வந்துட்டு பலவீனங்களை கொண்டு வருகிற அசுத்தாவிய சாத்தானை உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை எடுக்கிறேன். சகோதரன் உடலை விட்டு வெளியே போ, என்னை திரும்பி வராது. சகோதரனுக்கு கையில சிவரிங்கையும் கழுத்துல வந்துட்டு வலியையும் உடல்ல பலவீனங்களையும் கொண்டு வருகிற அசுத்தாவிய சாத்தானை உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை எடுக்கிறேன். சகோதரன் உடலை விட்டு வெளியே போ, என்னை திரும்பி வராது. சகோதரனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழு விடுதலையை கட்டளையிடுகிறேன். கையில இருக்கிற சிவரிங்ல இருந்து கழுத்துல இருக்கிற வழியில இருந்து இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே முழு விடுதலையை கட்டளையிடுகிறேன். இயேசுப்பா, நீங்க சகோதரனுடைய பாவத்தை மன்னிச்சு நீங்க வழி நடத்துங்க. சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு கிருபை கொடுங்க. அவர் சீக்கிரமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுப்பதற்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு செஞ்சு கொண்டாடுகிறோம். அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து அவரோட கூட இருந்து அவர் வழி நடத்துப்பான். இந்த ஜெபங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எடுக்கிறோம். ஜீவனல்ல இந்த நல்ல பிதாவே. ஆமென். சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ஜெப குறிப்புகள் அல்லது சாட்சிகள்? பிரதர், எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர். ரோபின் என்ற பையனுக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர். என்ன விஷயத்துக்கு ஜெபிக்கணும்?
அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் பரவாயில்ல, உள்ள இன்ஃபெக்ஷன் இருக்குது பிரதர், வயிற்று உள்ள. யார் உங்க எவ்வளவு பையனா? யார் அவங்க? எங்க பையன் தான் பிரதர். என்ன வயசு அந்த பையனுக்கு? அவனுக்கு 28 வயசு பிரதர். 28 வயசு பையன். பைபிள் படிக்கிறானா அந்த பையன்? பைபிள் சரியா படிக்க மாட்டான் பிரதர். அவன் கிளாஸ் எல்லாம் பைபிள் கிளாஸ் எல்லாம் விட்டு படிக்க வச்சோம். ஏன்னா பின் வாங்கிட்டு இருக்கிறான் பிரதர். அவன் ரொம்ப ஜெபம் பண்றதுல எப்பவுமே பேஸ்புக்ல இருக்கிறான். பிடிஎச் பண்ணி வச்சுக்கிறான். பிடிஎச் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க பிரதர் அவனுக்கு. நாங்க அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. நீங்க பைபிள் காலேஜ் படிக்கிறதெல்லாம் யாருக்குமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. பைபிள் வீட்டுல உட்காந்து படிக்கிறாப்லையா இல்லையா? அங்க போய் கட்டாயத்தினால அப்படி படிக்க வச்ச பையன் போய் படிக்கிறதே இல்ல பிரதர். பைபிள படிக்கிறது இல்ல. அதனால அவனுக்கு பலவீனம், வியாதிகள்லாம். என்ன காரணம்? அதான் பிரதர், ஜெபிக்கிறது இல்ல, பைபிள் படிக்கிறது இல்ல, பேஸ்புக்லயே இருக்கிறான். பைபிள் படிக்கலன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? எனக்கு இயேசுவை பிடிக்குதா பிடிக்கல, இல்ல எதுக்கு நான் பைபிள் படிக்கணும், படிச்சு என்ன பிரயோஜனம், இப்படி எல்லாம் எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்ல உலக போக்குல போகணும்னு ஆசைப்படுறாரா? இல்ல உலகத்துல எல்லாரும் நண்பர்கள்லாம் ஜாலியா இருக்கிறாங்க, சினிமா பாக்குறான், டிவி பாக்குறான், ஜாலியா இருக்கிறான், நானும் அவனை போல இருக்கிறேன், ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா? அதான் பிரதர், இந்த மாதிரி ஏதாவது பேஸ்புக்லயே எப்பவுமே பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சொன்னா கூட கேக்குறது இல்ல. ரொம்ப கவலையா இருக்குது பிரதர். பிள்ளைங்க தேவனுக்குள்ள ஐக்கியமா இல்லைன்னு ரொம்ப வேதனையா இருக்குது. ஒரு தாய்க்கு உங்களுக்கே தெரியும் அந்த வேதனை என்னான்ட்டு. அது ரொம்ப எனக்கு குடும்பம் எல்லாம் ரட்சிக்க பண்ண ரொம்ப ஆசை பிரதர். குடும்பமா ஒரே ஆலயத்துல வந்து நம்ம தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும் அந்த ஆசை இருக்குது. பிள்ளைங்க கேட்கறது. சார் 2 விஷயம் சொல்றேன் சரிங்களா? முதல் காரியம் வந்துட்டு பிள்ளைங்களை பைபிள் காலேஜ்ல அனுப்பி இருக்கிறோம்னு சொன்னா நமக்கே சத்தியம் தெரியலன்னு அர்த்தம். சத்தியம் தெரிஞ்சவங்க பைபிள் காலேஜுக்கு எல்லாம் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டாங்க சரிங்களா? புதுசா அதுதான். அதனால நம்முடைய பாவங்களுக்கு நம்ம முதல்ல அறிக்கை பண்ணுவோம் சரிங்களா? நான் பிள்ளைகளை வந்துட்டு சிறு வயதுல இருந்து சத்தியத்துல வளர்க்க வேண்டியது அப்பா அம்மாவுடைய கடமை. இப்ப அப்பா அம்மாவே ரொம்ப லேட்டா தான் சத்தியத்தை ஏத்துக்கிறாங்கன்னா அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைங்களோட பாவத்துல ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா ஏலிக்கு 90 வயசு இருந்தப்ப பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு 50 வயசாவது இருந்திருக்கும். அந்த 50 வயசுல பிள்ளைங்க தப்பு பண்றப்ப கர்த்தர் கேள்வி கேட்கறது அப்பா ஏலியை தான் கேள்வி கேட்கிறாரு. பிள்ளைங்க ஏன் தப்பு பண்றாங்க, நீ ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறன்ற ஒரு கேள்வியை வந்துட்டு 50 வயசுல இருக்கிற பிள்ளைங்க தப்பு பண்றப்ப 90 வயசு அப்பாவை கர்த்தர் கேள்வி கேட்கிறார். அப்படின்னாக்க 28 வயசுல ஒரு பையன் தப்பு பண்ணான்னு சொன்னாக்க நாம சிறு வயதுல இருந்து சத்தியத்தை கத்து கொடுத்தோமா, நாம கடைபிடிச்சோமா? ஏன்னா அப்பா அம்மா சொல்றத பிள்ளைங்க கேட்கணும்னா அப்பா அம்மா செய்யறத அவங்க பார்ப்பாங்க சரிங்களா? அப்பா அம்மா என்ன செய்யறாங்களோ அதை பார்த்துதான் பிள்ளைங்க வந்துட்டு வளரும். அப்படின்னா நானே கோவப்பட்டுக்கிட்ட நான் என் பிள்ளைய போய் கோவப்படாதுன்னு சொன்னா அதை கேட்கவே கேட்காது. நானே பொறுமையா இல்லாம என் பிள்ளை கிட்ட போய் நீ பொறுமையாருன்னு நான் சொன்னேன்னா என் பிள்ளை வந்துட்டு கேட்கவே கேட்காது. நான் பொறுமையா இருந்துட்டு நீ பொறுமையா இருப்பான்னு நான் சொன்னா பிள்ளை வந்துட்டு பொறுமையா இருக்கும். அப்படின்னா முதலாவது காரியம் அப்பா அம்மா மனம் திரும்பணும். 2வது விஷயம் வந்துட்டு அவனும் இவ்வளவு பெரிய பையனா வந்துட்டு இருக்கிறான், அவன் கீழ்ப்படிஞ்சாதான் அவனுக்கு விடுதலைன்றத நீங்க சொல்லி கொடுங்க. ஏன்னா இப்ப நீங்க யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறாரு, அவனுக்கு குணமாயிடுது. அப்ப இப்படியே எவ்வளவு நாளைக்கு நம்ம இருக்கிறது? மற்றவர்களுடைய பரிந்துரை ஜபத்திலே நம்ம வந்துட்டு, ஏன்னா சின்ன பையனா இருந்தா பரவாயில்ல. இப்ப 5 வயசு பையனா நான் உடனே ஜெபிச்சிருந்திருப்பேன் சரிங்களா? 5 வயசு 10 வயசுதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் 28 வயசு பையன்னு சொன்னாக்க அந்த பையன் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அப்படின்னா நீங்களும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் பையனுக்கு வந்துட்டு நான் சில விஷயம் சொல்லி கொடுக்க எனக்கு தெரியல, அவன் சின்ன வயசுல இருந்தப்ப எனக்கு சத்தியம் தெரியல, நாங்க கூட விவரம் தெரியாம பைபிள் காலேஜ்ல அனுப்பி விட்டுட்டோம், அதனால எங்களுக்கே லேட்டா தான் சத்தியம் தெரிஞ்சது, எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு புத்தி சொல்றப்ப அன்பா புத்தி சொல்லுங்க சரிங்களா? பைபிள் படின்னு சொல்றதையே அன்பா தான் நம்ம சொல்லணும், நீடிய பொறுமையா தான் சொல்லணும். பைபிள் படிக்காட்டியும் நம்ம கோவப்படக்கூடாது, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க பைபிளை படிக்காட்டியும் கோவப்படாம எரிச்சல் படாம வந்துட்டு திட்டாம புறஜாதிகளை போல பேசாம அன்பா நீடிய பொறுமையோட சாந்தத்தோட வந்துட்டு விசுவாசத்தோட தான் நம்ம பிள்ளைகளை ட்ரீட் பண்ண பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஸ்லோவா மாறிடுவாங்க. பட் நம்ம ஜெபிக்கலாம். ஆனா அவன்கிட்ட சொல்லிருங்க, எப்பா நீ ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும், உனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிருங்க. இயேசுவே ஆண்டவரே, மகன் ராபின்சனுக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, அவனுக்கு இருக்கிற ஆண்டவரே உடல்ல இருக்கிற அந்த பலவீனங்களை நீங்க எடுத்து போடுங்க. அவனும் பைபிள் காலேஜ் எல்லாம் போயிருக்கிறான், ஒரு சில வசனங்கள்லாம் அவனுக்கு தெரியும், இருந்தாலும் வந்துட்டு ஆண்டவரே அவங்க பெற்றோர் வந்துட்டு லேட்டா தான் மனம் திரும்பி இருக்கிறாங்க, அவங்கள வந்துட்டு மன்னிங்க. அவங்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் ஆரம்ப நாட்கள் அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க சொல்லிக் கொடுக்கல, தயவாய் மன்னிச்சு ஆண்டவரே அந்த பையன் உங்க பக்கமா திரும்புறதுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா முன்னாடி வந்து சத்தியம் தெரியாம பைபிள் காலேஜ் அங்க எங்கன்னு போயிட்டு இருந்தான்பா, இப்ப ஆண்டவரே சத்தியம் அவங்க அப்பா அம்மா மூலமா அவனுக்கு அறிவிக்கப்படுதுன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சத்தியத்தை தெரிந்து கொண்டது மட்டும் இல்லாம அதற்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபையை கொடுங்க. பெரியத்தோட வீட்டுல உட்காந்து பைபிள் படிக்கிறதுக்கு அவனுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. பெரியத்தோட தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறதுக்கு அவனுக்கு கத்துக் கொடுங்கப்பா.
இயேசுவை எனக்கு பிடிக்கும்னு சொன்னா நான் முதல்ல பிரியத்தோட பைபிள் வாசிக்கணும், பிரியத்தோட ஜெபிக்கணும்னு தான் வந்துட்டு அவனுக்கு நீங்க கற்றுக் கொடுத்த அவனுக்கு நீங்க விடுதலையை கொடுங்கப்பா. அதற்காக மகனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆண்டவரே அவனுக்கு விடுதலை கொடுங்க. அவனுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் வயிற்று வலிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். மகனுக்கு இருக்கிற அந்த வயிற்று வலிகள் எல்லாவற்றையுமே பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே அவனை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அவனுக்கு முழு விடுதலை கட்டளை எடுக்கிறேன். இந்த வயிற்று வலியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழு விடுதலை கட்டளை எடுக்கிறேன். அவன் முது பக்கமா திரும்புவதற்கு அவனுடைய இருதயத்தை நீர் திறக்க வேண்டுமாறு கெஞ்சி கொண்டாடுகிறேன். ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ஜெப குறிப்புகளோ சாட்சிகளோ இருக்குங்களா? இதுக்கு மேல எதுவும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா இதோட பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட் ஜீசஸ்.